அனைவருக்கும் அறிவியல் வணக்கங்கள். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆள் பாதி ஆடை பாதி. இந்த பழமொழி ஆடையின் முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக நிறுவுகிறது. காட் மேட் மேன், டெய்லர் மேட் ஜென்டில்மேன் என்கிற ஆங்கில பழமொழியும் உண்டு. ஆக எல்லா மொழிகளிலும் அதன் கலாச்சாரங்களிலும் ஆடைக்கு என சிறப்பு முக்கியத்துவம் இருக்கிறது. நம் அன்றாட வாழ்வில் காலை நடைபயிற்சிக்கு ஒரு உடை, அலுவலகத்திற்கு வேறொரு உடை, திருமணம், பிறந்த நாள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு அலங்கார ஆடைகள், சுற்றுலா செல்ல ஒரு உடை, பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல சீருடை, விளையாட்டு போட்டிகளுக்கு பிரத்யேக உடைகள், உறங்கச் செல்லும் போது இரவு உடை என நமது வாழ்வில் ஆடைகள் வெவ்வேறு வடிவங்களில் நம்மை தொடர்கின்றன. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதர்களின் வெளியுலக தோலாக தொடரும் ஆடைகளுக்கான சந்தை பெரிது. அதில் வேலை வாய்ப்புகளும் ஏராளம். ஃபேஷன் டிசைனர் என பொதுவெளியில் பிரபலமாக அறியப்படுகிற ஆடை வடிவமைப்பு நிபுணர் கலாச்சார இழையோடு பட்டு புடவைகள் முதல் நவநாகரிக உடைகள் வரை வடிவமைத்து மனித குலத்தை அழகு பார்க்கிறார். பருத்தி நூல் முதல் வாழை நார் வரை இவர்கள் செய்யும் ஜவுளி வடிவமைப்பு, டெக்ஸ்டைல் டிசைன், ஆடை வடிவமைப்பு, அப்பேரல் டிசைன் மற்றும் வடிவமைத்த ஆடைகளை அழகு மிளிர காட்சிப்படுத்துகிற விஷுவல் மர்ச்சன்டைசிங் என ஆடை வடிவமைப்பாளர்களின் வீச்செல்லைகள் விரிந்து பறந்திருக்கின்றன. இவைகள் தவிர டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் எனப்படும் தொழில்நுட்ப ஜவுளி ஒரு தனித்துறை. போர் விமானிகளுக்கான உடை, விண்வெளி வீரர்களுக்கான உடை, பாராசூட் தைக்க பயன்படுத்தப்படும் துணி, மருத்துவ ஆடைகள் என பல சிறப்பு துறைகளிலும் வடிவமைப்பாளர்களுக்கான முக்கிய தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபேஷன் டிசைன் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன, அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன, படிப்புக்கான கல்வி கட்டணம் எவ்வளவு, படித்த பின் வேலை வாய்ப்புகள் எப்படி என நாம் இன்று விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை, கேள்விகளை அவ்வப்போது பதிவிட்டு விடுங்கள். அந்த பதிவுகளை பார்த்து நிகழ்வின் இறுதியில் அதற்கான பதில்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் காத்திருக்கின்றன. பரிசு பெற்றவர்களுடைய பெயர்கள் நிகழ்வின் இறுதியில் அறிவிக்கப்படும். துறை சார்ந்த 2 ஆளுமைகள் இன்று நிகழ்வில் நம்மோடு இணைகிறார்கள். முதல் அமர்வில் ஃபேஷன் டிசைனிங் பேராசிரியை ஷப்ரின் ஃபர்ஹானா அவர்கள் நம்மோடு இணைகிறார். இவர் சென்னையில் உள்ள மத்திய அரசின் காலனி வடிவமைப்பு மற்றும் உருவாக்க நிறுவனத்தில் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் FDDI இந்த நிறுவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் துறையின் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் நிகழ்வில் இணைந்தது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் துறையில் ஏறக்குறைய 21 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர். தாமரை இழையை கொண்டு ஆடைகள் வடிவமைக்கக்கூடிய ஆராய்ச்சியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறீர்கள். எண்ணற்ற மாணவ மாணவிகளை நீங்கள் உருவாக்கி உங்களுடைய மாணவ மாணவிகள் இத்துறையில் காத்திரமான பங்களிப்புகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா +2 முடிச்ச பிறகு 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் வழக்கமா பொறியியல் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும், இல்லை கலை அறிவியல் படிக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய விருப்பம், என்ன ஓட்டம் இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் என்கிற ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையை நோக்கி மாணவ மாணவிகள் வர வேண்டும் என்றால் எதை நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கிறீர்கள்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இப்ப சின்ன வயசுல இருந்தே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், நான் வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணணும், நான் மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் அதுலயே அந்த ஸ்ட்ரீம்லேயே அதுக்கு சப்போர்ட்டிவா என்னென்ன பெயிண்டிங்ஸ் கத்துக்கணும், எந்த மாதிரி ஆர்ட் கத்துக்கணும், அந்த மாதிரி பேசிக்ல இருந்தே இப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய டேலண்ட். ஒன்னொன்னு ஒரு மெயினான விஷயம், மேக்ஸ் எனக்கு வேண்டாம், மேக்ஸ் இருக்கா, சயின்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரி இருக்கா, பாண்டிங் படிக்கணுமா, இந்த மாதிரி வந்துட்டு கேட்டு வரும்போதே ஃபேஷன் டிசைனிங் பத்தி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்காதுல்ல, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறதோட மேக்ஸ் இருக்காதுல்ல, எனக்கு மேக்ஸ் பிடிக்காது,
அதுக்காக ஜாயின் பண்றோம் ஜாஸ்தி. ஆ, செகண்ட் மிக 25% வந்துட்டு கேட்கும்போதே எனக்கு மேத்ஸ் வேண்டாம், எனக்கு சயின்ஸ் வேண்டான்றவங்க இதுல ஜாஸ்தி. மிக சிறப்பு. அது ஒரு ஒரு முக்கியமான அ ப அ ஒரு பகுதியும் கூட. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆமாங்க பிசிக்ஸ், சார். இது கெமிஸ்ட்ரி, ஃபேஷன் மேத்தமேட்டிக்ஸ். டிசைனிங்க்கு வந்துட்டு எந்த மாரி +2ல கோர்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ம். அவங்க கரெக்ட். வந்து சயின்ஸ் குரூப்பா இருக்கலாம், ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கலாம், வொகேஷனல் ஆமா. குரூப்ஸா இருக்கலாம். எதுவா ம். இருந்தாலும் சரி. இதுல வந்துட்டு அவங்களுடைய டேலண்ட், கிரியேட்டிவிட்டி, டிசைனிங்ஸ வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு மோட்டிவேட் பண்றோம் அவங்களுக்கு. அதனால மிக நம்மளுக்கு வந்து நான் உங்க பேக்ரவுண்ட் என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்றது கிடையாது. நம்ம ஸ்கிராப்ல இருந்தே அவங்கள உருவாக்குறதுனால, நம்மளுக்கு ம். வந்துட்டு அவங்க எந்த ஸ்ட்ரீம் லைன்ல இருந்து வந்திருக்கிறாங்கன்றது கிடையாது. மிக 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 சிறப்பான அது ஒரு 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 பதிவு. இப்ப வந்து இந்த 12ஆம் வகுப்பில் எந்த துறையை எடுத்தவர்களும் ஃபேஷன் டிசைனிங் என்கிற ஆடை வடிவமைப்பு துறையில் கால் பதிக்கலாம் என்பது ஒரு முக்கிய தகவல். ஆமா சார். முக்கியமா கணிதம் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது நிறைய பேர் அப்பா. அவசியம் இல்லை. பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னைய ஆ, மேத்ஸ் போடுன்னு என்னைய வந்துட்டு கட்டாயப்படுத்த மாட்டாங்கன்றதுல இருக்கு. ஆனா ஆமா. சின்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு. அவங்களுடைய கார்மெண்ட் அவங்க வந்துட்டு பேட்டர்ன்ஸ் போடுறாங்க இல்லையா? பேட்டர்ன் மேக்கிங்ன்ற ஆ, ஒரு சப்ஜெக்ட். சின்ன சின்ன கால்குலேஷன். பிளஸ், மைனஸ், இன்டூ இதுல ஓகே. கொஞ்சம் இருக்கும். பேசிக். அதுல 10ஆம் வகுப்புல படிச்ச அந்த கணக்கு அறிவு போதும் இல்லைங்களா? 10 ஸ்டாண்டர்ட், 4த் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த அறிவே அது போதும் போல. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இருந்தா. மிக அடிப்படை. சரிங்க. இப்போ வந்து இப்போ ஃபேஷன் டிசைனிங் எடுத்துக்கொண்டால் நெறைய படிப்புகள் இருக்கு இல்லையா? என்னென்ன விதமான படிப்புகள் மாணவ, மாணவிகளுக்கு இருக்கின்றன? 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ, மாணவிகளுக்கு ஃபேஷன் டிசைனிங் துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன? ஒவ்வொரு படிப்பு அது ஒரு 3 ஆண்டு படிப்பா? 4 ஆண்டு படிப்பா? அந்த தகவல்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். சார் ஸ்லைட் ப்ளீஸ். இவ யூஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சார் 2 டைப்பா இருக்கு. டிசைன் கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு. இப்போ சரி. ஒவ்வொரு யுனிவர்சிட்டியில அவங்களுடைய வச்சிருக்கிற பேர் வேற வேற மாரி இருக்கும். ம். இப்போ ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல். இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங்ன்றது நார்மலா நம்மளுடைய எஃப்டிடிஐ, நிஃப்ட், என்ஐடி இதுலலாம் இருக்கிறது. ம். ஃபேஷன் டெக்னாலஜின்றது அண்ணா யூனிவர்சிட்டிஸ் யூஸ் பண்ற ம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஓகே. காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன்ன்றது பாரதியார் யூனிவர்சிட்டி யூஸ் பண்றது. டெக்ஸ்டைல் ஓகே. அண்ட் அப்பேரல் டிசைன்ன்றது வந்து பெரியார் யூனிவர்சிட்டி சைட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ம். அப்பேரல் டிசைன்ன்றது வந்து நம்மளுடைய பெங்களூர் சைட்ஸ்ல ஆர்மி இன்ஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்றது. ஓகே. டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங்ன்றது ஜென்ரல் இந்த ஹோம் சயின்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு, இல்லை எம்எஸ்சி பண்றவங்களுக்கு, இல்லை பிஎஸ்சிலே வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங் அந்த மாதிரி ஒரு ஹோம் சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங்ன்றது ஒரு இதுதான் ஓகே. இதோட வேரியேஷன்ஸ். ஆனா ஓகே. அப்ப சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. சில சில மாறுதல்கள் இருக்கும். அப்போ ஆமா அடிப்படை பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டிசைன் எனப்படுகிற பிடெஸ் படிப்பு. அப்புறமா பிஎஸ்சில இந்த மாரி ஃபேஷன் பேச்சுலர் டிசைன் ஆஃப் சயின்ஸ். பி பேச்சுலர். டிசைன்ன்றது 4 இயர் கோர்ஸ். சரிங்க. பிஎஸ்சின்றது 3 இயர்ஸ் கோர்ஸ். 3 இயர்ஸ் புரோகிராம். அவங்களுடைய வேல்யூ பி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 4 இயர்ஸ் உடைய இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு ஈக்குவலன்ட், பிடெக் பிக்கு ஒரு ஈக்குவலன்ட்ன்றாங்க. ம். ஓகே. சரிங்க. இப்ப இதுல வந்து ஃபேஷன் டெக்னாலஜிக்கு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் இல்லீங்களா? ஆமா சார். அதுல வந்து டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதுல. அவங்களுக்கு ஓகே. கால்குலேஷன்ஸ் ஓகே. ம். எப்படின்னா டையிங் அண்ட் பிரிண்டிங்ஸ் பண்றதுக்கு கெமிக்கல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ம். ம்ஹ்ம். டையிங் பண்ணும்போது வந்து என்ன மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க டைஸ்க்கு, பிரிண்டிங்க்கு என்ன மாரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, அதோடைய ரேஷியோ, ம். கால்குலேஷன்ஸ், வாட்டர் ரேஷியோஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு மேத்ஸ் வந்து யூஸ் தேவை. ஆகும். தேவை. அப்ப அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படி படிக்கணும்னா, அவங்க வந்து 12ஆம் வகுப்புல பிசிக்ஸும், மேத்தமேட்டிக்ஸும் படிச்சிருக்கணும் மேத்ஸ், இல்லீங்களா? மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். படிச்சிருக்கணும். சயின்ஸ் அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஷுட் பி தேர். அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வர்றதுனால அவங்களுக்கு. அது வந்து பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் ஆமா சார். டெக்னாலஜி. பேச்சுலர் ஆஃப் சரிங்க. இதுல சில கல்லூரிகள்ல பிபிஏ ஃபேஷன் அண்ட் மர்ச்சன்டைஸ் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு சில பிபிஏ ரீட்டெயில் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங்னு இருக்கு சார். நம்ம கோர்ஸ்லயே இருக்கு. இருக்குங்களா? எஃப்டிடிஐல இருக்கு. அது வந்து ம். எப்படின்னா அது 4 இயர்ஸ் கோர்ஸ். அவங்க ஓகே. எப்படின்னா அது ரீட்டெயில் ரிலேட்டட் தான். பட் ரிலேட்டட் டு ஃபேஷனுக்கு ரிலேட்டடா அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்களுடைய சிலபஸ். ஓகே. அப்ப ஆக தே வில் இப்போ ஹேவ் இப்போ த நம்ம சிலபஸ். தே வில் பி டச் வித் ஃபேஷனை பத்தி, ஃபுட்வேரை பத்தி, லெதர் குட்ஸ் அதெல்லாம் ம். டச் பண்ணி வரும். பேசிக் நாலேஜ். ஏன்னா இப்ப நம்ம எதை சேல் பண்றாலும், ப்ராடக்ட் சேல் பண்றதா இருந்தாலும், அதை பத்தி ம். நம்மளுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ம். இப்ப புரியுது. கார்மெண்ட், டெக்ஸ்டைல்ஸ பத்தி நம்ம ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஃபுட்வேர்ல வந்துட்டு நம்ம சேல் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கிறோம்னா, அத பத்தி ம். நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்றதுக்காக அத பத்தி நாலேஜ் இருக்கணும். அதனால அவங்களுடைய சிலபஸ்ல வந்து கொஞ்சம் இருக்கும். ஃபேஷன் பத்தி,
ஃபுட்வேர் பத்தி, லெதர்ஸ் பத்தி, தென் விஷுவல் மெர்ச்சன்டைசிங், டிசைனிங் ரிலேட்டடா கொஞ்சம் இருக்கும். ஓகே. அப்ப ஏன்னா ஆக ஒரு நம்ம கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி அந்த கடைக்குள்ள கொண்டுட்டு வரது அந்த விஷுவல் மெர்ச்சன்டைசிங் தான். வெளியில இருக்கிற எப்படி வந்துட்டு அழகா அடுக்கியிருக்கிறாங்க. இப்போ போத்தீஸ்ல பார்த்தீங்கன்னா, அத பார்க்கறதுக்குன்னே போவாங்க. இப்போ பொங்கல்னா வேற வேற டிஃபரெண்ட்டா வச்சிருப்பாங்க. அதே மாரி ரம்ஜான் இதுக்குன்னா, அதுக்கு ஒரு விஎம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி அட்ராக்ட் பண்றது, கஸ்டமர்ஸ எப்படி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர்றது, எப்படி நம்ம பேக்கிரவுண்ட் செட்டப் கொண்டுட்டு வரோம். அந்த கார்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி பேக்கிரவுண்ட் எப்படி இருக்கணும், சீக்வென்ஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு அதுவும் ஒரு டிசைனிங் ரிலேட்டட் தான் ஆகும். ரீட்டெயிலுன்றதுனால வந்து நம்ம வந்து அது தியரி பார்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது டிசைனிங் இன்ஸ்டிடியூட்ல வர்றதுனால வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ டிசைனிங் கோர்ஸ். ஓகே, சரிங்க. அப்ப யூஜின்னு பார்த்தா 4 விதமான படிப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பிடெஸ் ஒரு படிப்பு, பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இன்னொரு படிப்பு, அப்புறம் பிஎஸ்சில ஃபேஷன் ரிலேட்டடான அந்த படிப்புகள் ஆமா இருக்கிறது. சார். டிஃபரெண்ட் கோர்ஸ் நேம்ஸ் பிபிஏல இருக்கு. ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் இருக்கு. ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங். ஓகே, ஓகே, 4 படிப்புகள். இப்போ ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இப்போ இந்த ஃபேஷன் டிசைன் துறையில எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிறாங்க, குறிப்பா தமிழகத்துல என்னென்ன கல்லூரிகள் இருக்குது? யூனிவர்ஸ் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் if you have it. ப்ரீவியஸ் ஸ்லைட். யூனிவர்சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு, திருச்சியில பாரதிதாசன் இருக்கு, திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரார் யூனிவர்சிட்டி, சேலம்ல வந்துட்டு பெரியார் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் வந்துட்டு நடத்துகிறாங்க நம்மளுக்கு. இவங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்துட்டு நார்மல் அட்மிஷன்ஸ் மாதிரி நீங்கள் பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மேக்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அவங்க அந்தந்த காலேஜில் எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த டைத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்க ஜாஸ்தி யாரும் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறது இல்லை. சரிங்க. இப்போ ஈவன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் கூட எஃப்டிடிஏ வந்து சென்னையில் இருக்கு, என்ஐஎஃப்டி சென்னையில் இருக்கு, என்ஐடி சென்னையில் இல்லை, பெங்களூர். என்ஐடியில் சென்னையில் இல்லை சார். இப்போ சென்னை நம்ம தமிழ்நாடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிடிஏயும் நிஃப்ட் தான். எஃப்டிடிஏ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கூட, நிஃப்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், பட் தே கம்ஸ் அண்டர் யூஜிசி. எஃப்டிடிஏ வந்துட்டு ஐஎன்ஐ இன்ஸ்டிடியூட், அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வர்றாங்க. வெரி நைஸ். இப்போ வந்து ஃபேஷன் டிசைன் தொடர்பான படிப்புகளை படிப்பதற்கு மத்திய அரசின் நிறுவனங்களும் இருக்கின்றன. பல பல்கலைக்கழகங்களிலும் இது தொடர்பான படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதில் மத்திய அரசு நிறுவனங்களில் என்ஐஎஃப்டி என்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அது சென்னையில் ஒரு கிளை அலுவலகம் இருக்கிறது, அந்த கல்லூரி அமைந்திருக்கிறது. எஃப்டிடிஐ என்று சொல்லப்படக்கூடிய ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அதனுடைய சென்னை கல்லூரியும் சென்னையில் அமைந்திருக்கிறது. ஆக இந்த தகவல்களோடு இப்போ இந்த ஃபேஷன் டிசைன் கோர்ஸ்ல என்னென்ன விதமான பாடங்களை மாணவர்களுக்கு சொல்லித் தரும்? அது தியரியா இருக்குமா இல்ல பிராக்டிக்கலா இருக்குமா? அது என்ன விதமான பாடங்கள் அங்கே அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன? சார் தியரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் இப்போ மேஜராக இப்போ இந்த ஸ்லைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் சயின்ஸ் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? இது இல்லாமல் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஹிஸ்ட்ரி ஆஃப் காஸ்டியூம். டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு ஃபியூ சப்ஜெக்ட்ஸ், 25% தான் தியரி சப்ஜெக்ட்ஸ், 75% வில் பி என் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நூல் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி அதை வந்துட்டு துணியாக மாற்றுறாங்கன்றத தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த துணியாக மாறினதுக்கப்புறம் அது ஒரு தியரி பார்ட். ஏன்னா நம்மளோட இது ஃபேஷன் டிசைனிங். இப்போ துணியை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும், அது டெக்ஸ்டைல் டிசைனில் போயிடும், சரிங்களா? இப்போ ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து அந்த துணி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ராவாக கொடுத்துட்றாங்க. அந்த துணியிலேருந்து நம்ம வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணலாம், எப்படி பேட்டர்ன்ஸ் போடலாம், யாருக்கு நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மேலே நம்ம என்ரிச்மெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும், எம்ப்ராய்டரி எப்படி போடணும், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு செமஸ்டரும் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டுட்டு போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பற்றி கற்றுக்குவாங்க, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கற்றுக்குவாங்க, எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்றதை கற்றுக்குவாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அதை கிரியேட்டிவாக எப்படி கிரியேட்டிவ் பேட்டர்ன் மேக்கிங்காக எப்படி கொண்டுட்டு போகிறது, தையலே இல்லாமல் எப்படி ட்ரேப் பண்ணுறது,
ஓகே. அதுல இருந்து அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இப்ப வந்துட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இத வந்துட்டு ஒரு கிராக்கி மேல கிராக்கினா ஒரு பொம்மை மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு எந்த பொசிஷன்ஸ்க்காக நம்ம டிசைன் பண்றோம். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, நம்ம நைட்ல தூங்குறதுக்கு ஒரு ட்ரெஸ், ஜாகிங் ஒரு ட்ரெஸ், உட்கார்றதுக்கு எந்திரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த பொசிஷனுக்காக பண்றோம் அதுக்கேத்த மாதிரி கிராக்கி செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த பொம்மையை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல அதை எப்படி வரையணும், அதை வரைஞ்சி அதுக்கு மேல கார்மெண்ட் டிசைன் பண்ணி அதுல இருந்து அவங்க அது சாஃப்ட்வேர் சைட்லயும் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் சைட்ல பண்ணதுக்கு அப்புறம் அது ஃபைனல். இது எனக்கு எல்லா கார்மெண்ட் எல்லாம் நான் தச்சு நான் எடுத்துட்டேன். இப்ப கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம், எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். நான் சும்மா போட்டுட்டு போவதா நீங்க அட்ராக்ட் ஆவீங்களா? இல்ல. அப்ப அதோடைய அடிஷனல் என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்னுடைய மேக்கப் எப்படி இருக்கணும், அந்த ஸ்டைலிங் அண்ட் மேக்கப், அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுப்போம். சரி, இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிருச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், சோஷியல் மீடியா பண்ணோம்னா எப்படி நம்ம கிராஃபிக் டிசைன் பண்ணணும், எப்படி போட்டோ ஷூட் பண்ணணும் அதையும் நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம ஒரு ஃபேஷன் ஷோ நான் நடத்தணும். அப்ப அந்த ஃபேஷன் ஷோவை நடத்துறதுக்காக நான் என்னென்னலாம் எனக்கு வேணும், எப்படி நான் ஸ்பான்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணும், அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், ரேம்ப் எப்படி இருக்கணும், லைட்டிங்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே அந்த சப்ஜெக்ட்ஸ்ல முடியும். ஃபைனலா வரும்போது அவங்க ஒரு தேர்ட் இயர் வரும்போது இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் வரும்போது போர்ட்ஃபோலியோ வந்துட்டு வந்துடும். இவங்களுக்கு மேஜர் வந்துட்டு அடிஷ்னலா இருக்கிறது ஒன்று கிராஃப்ட் லெஷர், இன்டர்ன்ஷிப், போர்ட்ஃபோலியோ ப்ரெசன்டேஷன். இதுதான் வந்து இந்த 3 தான் அவங்களுடைய கெரியரை டிசைட் பண்றது. மோர் சப்போர்ட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ இன்டர்ன்ஷிப் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்னவா ஆகணும்னு விரும்புறாங்க. நான் இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் போய் உட்கார போறேன்னா நான் பிளேஸ்மெண்ட்ல என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுவேன். திஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் வில் பி தேர் இன் த ஃபேஷன் டிசைனிங். தியரி பார்ட்ன்றது கம்மி, வரைகிறது. ஸோ 25% தியரி, 75% செய்முறை தொடர்பான வகுப்புகள். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒரு நூல் இழையில துவங்கி பிறகு அந்த வடிவமைப்பு, அந்த வடிவமைப்பை எப்படி காட்சிப்படுத்துவது, பிறகு அந்த காட்சிப்படுத்தியதை ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் என்று ஒரு துவக்க புள்ளியிலிருந்து அந்த முற்று பெறுகிற புள்ளி வரை அந்த சங்கிலி தொடராக பல புதிய தகுதிகளை, திறமைகளை அவர்களுக்கு நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக வழங்குகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஷன் டிசைன் கோர்ஸ்ல பாடத்துல படிக்கணும் அப்படின்னா எந்த விதமான நுழைவுத் தேர்வுகளை ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ எழுதணும்? என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்? சார், ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. FDDI பாத்தீங்கன்னா AICT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. நிஃப்ட் வந்துட்டு கேட் அண்ட் கேட், ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், தென் NID வந்துட்டு அவங்களுடைய டிசைன் எபிலிட்டி டெஸ்ட்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் UCID, CEED, AIED இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் காமன் எக்ஸாம்ஸ். இதுக்கும் வந்துட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவங்க அந்த இன்ஸ்டியூட்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ் எழுதும் போது கன்சிடர் பண்ணிக்குவாங்க வெதர் தே கேன் ரைட் தேர் என்ட்ரன்ஸ் ஆர் நாட். அதர்வைஸ் UCID, CEED, AIEDல பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சா தே கேன் அப்ளை ஃபார் த கவுன்சிலிங். ஓகே ஓகே. ஆக இது வந்து அந்த அந்த நிறுவனங்கள் சார்ந்து அதற்கான நுழைவுத் தேர்வு இருக்கிறது. உங்களுடைய அந்த FDDIல வந்து AIST என்கிற ஆல் இந்தியா செலக்ஷன் டெஸ்ட், அதனுடைய அடிப்படையில நீங்க மாணவிகளை தேர்வு செய்கிறீர்கள். ஆமா சார். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா FDDI, நிஃப்ட் வந்துட்டு ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஜெனரல் எபிலிட்டி, கிராமர், இந்த மாதிரி வந்து நம்ம டே டு டே ஸ்கூலிங்ஸ்ல என்ன படிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். NID கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்டா அவங்களுடைய டிசைன் எபிலிட்டி என்ன, டிசைனிங் பேக்ரவுண்டோட வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்க, நம்ம இதை பத்தி இன்னும் டீடைலா அடுத்த செஷன்லயும் பேசுவோம். அதுல UCEEDன்றது அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன், CEEDன்றது போஸ்ட் கிராஜுவேட்காக காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன், அப்புறம் AEEDன்றது ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன் டிசைன் இல்லைங்களா? சரி. ஸோ இப்படிப்பட்ட பலதரப்பட்ட வடிவமைப்பு நுழைவு தேர்வுகளை மாணவர்கள் கவனத்தில் கொண்டு இதற்கேற்ப அவர்களை தங்களை தாங்களே அவர்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த டிசைன் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒருத்தர் வந்து தேர்ச்சி பெற்று ஒரு மாணவனோ மாணவியோ உங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கான கல்வி கட்டணம் எவ்வளவா இருக்கும்? FDDI மட்டும் இல்ல, நிஃப்ட், பிறகு NID உள்ளிட்ட நிறுவனங்கள்ல எவ்வளவு இருக்கும் ஒரு ஆண்டுக்கான கல்வி கட்டணம்? சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FDDI, நிஃப்ட், NID ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க
இப்ப எஃப்டிடிஏல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. சென்னை, ஹைதராபாத், நொய்டா, சண்டிகர் இந்த மாரி பிரீமியர் பிளேஸஸ் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு இன்ஸ்டிடியூட்ஸ். 10, 12 இயர்ஸ் பிஃபோர் தே ஹேவ் ஸ்டார்டட். கொல்கத்தா. அதுக்கெல்லாம் ஒரு ஃபீஸஸ் இருக்கும். அதே மாரி நிஃப்ட் வந்துட்டு ஜென்ரலா வச்சிருக்காங்க. காமன் அவங்களோடதுல எல்லாத்துலயுமே காமனா வச்சிருக்காங்க. அந்த மாரி வந்துட்டு இப்ப எஃப்டிடிஏல இது வந்துட்டு காமனா நான் சொல்லியிருக்கிறேன். ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பைஃபர்ஃபிகேஷனோட வந்துட்டு ஃபுல்லா எலாபரேட்டா அவங்களுடைய வெப்சைட்ல போய் எஃப்டிடிஏ வெப்சைட்ல போய் fdindia.comல போய் ப்ராஸ்பெக்ட்ஸ் செக் பண்ணீங்கன்னா அதுல பைஃபர்ஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்துட்டு டியூஷன் ஃபீ எவ்வளோ, அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீ எவ்வளோ, இன்சூரன்ஸ் ஃபீல அந்த மாதிரி வந்துட்டு பைஃபர்ஃபிகேஷன்ஸ் இருக்கு. தே கேன் சி இட் எவ்வளோ வந்துட்டு ரீஃபண்டபிள் அமௌண்ட் எவ்வளோ, செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ, அது எல்லாமே அந்த இதில் இருக்கு. ஸோ ஐ ஹவ் கிவன் அ ஜென்ரல் 1,40,600. நிஃப்ட் வந்துட்டு 1,83,200. தே ஹவ் மென்ஷன்ட் இன் தியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் 2024 உடைய ப்ராஸ்பெக்ட்ஸ். அவங்களும் பைஃபர்ஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த இதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. யார் யாருக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு வே ஆஃப் கொடுக்குறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்குறாங்க ஃபீஸு, அந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. லைக் என்ன ஆர்டிஷியன்ஸ்க்கு எந்த மாதிரி இது, சரிங்க. அப்புறம் தென் லேட்டரல் என்ட்ரிக்கு எவ்வளோ ஃபீஸு, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. சரிங்க. இப்போ இது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குங்களா? சார் கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வந்து நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்றாங்க. நீங்க என்னவாக விரும்புறீங்க, ஐஐடிக்கு போக விரும்புறீங்களா, நீட் எழுதணுமா, இல்ல ஆர்கிடெக்ட் போகணுமா, இல்ல மெடிசின் ஃபீல்ட்ல போகணுமா, இல்ல டிசைனிங்ல, அதுக்கேற்ற மாதிரி அவங்களே பிரிச்சுட்டு அவங்க பக்கத்துல இருக்கிற லொகேஷன்ஸ்ல இருந்து ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. இன்ஸ்டியூட்ஸை காட்டி இதுதான் இன்ஸ்டியூட், இதுல இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க மைண்ட் செட்ல வந்துட்டு என்ன இருக்கு, இங்க பார்க்கும் போது அவங்களால முடியுமா இல்லையா, அவங்களுடைய ஓனா டெசிஷன் எடுக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுல இருந்து புதுவாழ்வு திட்டம் அந்த மாதிரி இதுல வந்து ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் இப்போ ஆதி திராவிடர் வெல்ஃபேருக்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து இப்போ நம்ம எஃப்டிடிஏல வந்துட்டு 100% ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க பசங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மைனாரிட்டி இதுவும் இருக்கு. அதுலேயும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்கீம்ல வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓபிசிஸ் இதெல்லாம் முதல்ல ஓபிசி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறவங்களுக்குன்னு இருந்தது. இப்போ வந்து அவங்க வந்து ஐஐடி எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே ஓபிசி ஸ்கீம்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, ஆக கல்வி உதவித்தொகை வாய்ப்புகளும் உண்டு இல்லைங்களா? சரி. ஆமா சார். இப்போ நம்ம பார்த்த 4 வருட படிப்பு அல்லது 3 வருட படிப்பு, இதை தாண்டி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் என்கிற குறுகிய கால படிப்புகளும் இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில இருக்கு இல்லையா? அது என்னென்ன படிப்புகள் சார்? ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இப்போ எஃப்டிடிஏ பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், அவங்களுடைய டேகே வந்து ஃபுட்வேர் டிசைனிங். ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு ஒரு கோர்ஸ், 4 கோர்ஸ்ல அதுவும் ஒரு கோர்ஸ். பட் தே ஹாவ் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இன் ஃபுட்வேர். இதுல எஃப்டிடிஏ உடைய சிலபஸ் பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்லயும் வந்து தே கேன் லேர்ன் அபவுட் த லெதர், லெதர் ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், லெதர் ப்ராடக்ட் டிசைன், இந்த மாதிரி வந்துட்டு அடிஷ்னலா அவங்க வந்துட்டு கத்துக்கலாம் கோர்சஸ். நம்ம வந்து இப்ப ட்ரெஸ் மட்டும் டிசைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு காலை வந்துட்டு வெறுங்காலை நான் கொண்டு போக முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து அதுக்கு என்ன மேட்சிங் பண்ணணுன்றது வந்துட்டு அவங்களுடைய சிலபஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒன்லி தே வில் பி இன் ஃபுட்வேர். ஃபுட்வேர்ல வந்துட்டு 1 month கோர்ஸ், 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், 12 month கோர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஐ ஹாவ் நாட் லேர்ன்ட் எனிதிங். பட் ஐ நீட் அ சர்டிஃபிகேட். எனக்கு நாலேஜ் இருக்கு, பட் ஐ நீட் அ சர்டிஃபிகேட். அடிஷ்னலா நான் ஏதாவது கத்துக்கணும். இல்ல அவங்க வந்துட்டு பேசிக்ல வந்துட்டு சூப்பர்வைசரா இருப்பாங்க, நான் டிசைனிங் இதுல வந்துட்டு மாறணும். அப்போ வந்து தே கேன் கம் அண்ட் லேர்ன் த 12 months டிசைனிங் கோர்சஸ், 6 months டிசைனிங் கோர்சஸ், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்ப எக்கச்சக்கமான கோர்சஸ் எடுத்துக்கிறாங்க. 1 month, 3 months, 6 months, 12 monthsல பாத்தீங்கன்னா பேட்டர்ன் மேக்கிங். அவங்க நம்ம சிலபஸ்ல சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிப்பாங்கன்னு சொன்னோமோ அது எல்லாமே பிரேக்கப் ஆகி ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கும். ஓகே 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 ஓகே. ஆக இப்படி மற்ற படிப்புகளை படித்தவர்கள், பிற துறையில் பணிபுரிபவர்கள் கூட இப்படி குறுகிய கால படிப்புகளை படித்து அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான அந்த பாடத்தில் தங்களுடைய அறிவை வளர்த்து நாலேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுல பர்టిక్యులர்ஸ் இதுல போணும்னு. அதுக்கப்புறம் இப்போ இன்ஜினியரிங், மெடிசின் இதெல்லாம் பண்றவங்க வந்து
எஸ்பெஷலி இன்ஜினியரிங் பண்றவங்க இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியில போயிட்டு ஒரு பொறியியல் நிறுவனத்துல போயிட்டு பண்ணுவாங்க. இப்போ உங்க ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் இல்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான நிறுவனங்களில் அவர்கள் அந்த இன்டர்ன்ஷிப் செய்வார்கள்? அப்படி இப்ப ஏன்னா பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஃபேஷன் டிசைன் ஏஜென்சி பத்தியோ ஃபேஷன் நிறுவனங்களை பத்தியோ ஒரு ஒரு புரிதல் இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்க நிறுவனத்துல இருந்தே உங்க கல்லூரியிலிருந்தே இதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்களா? இல்ல எப்படி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் அல்லது ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி நடைபெறுகிறது? சார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கரிக்குலம்ல இந்த தியரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் போக பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், இண்டஸ்ட்ரி பர்சன்ஸோடைய இந்த குடிசை தொழில் மாதிரி பண்றாங்களே அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ், இதுக்காக இந்த கிராஃப்ட் கிளஸ்டர்ஸ்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அவங்க கம்பல்சரி தே வாண்ட் டு டூ இட். அப்போ வந்து அவங்க வந்துட்டு அந்த செராமிக்ல பண்ணலாம், இல்லை பாட் இங்கே பானை பண்ணுறாங்களோ அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்துட்டு பனை ஓலையில் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி சின்னதாக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்துட்டு போய் ஒர்க் பண்ணி அவங்க எங்கேருந்து மெட்டீரியல் வாங்குறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து பேசிக்காக வாங்குறாங்க, என்ன ரேட்டில் வாங்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதை அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன ப்ராடக்ட் இவங்களும் கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு அது ஒரு சிலபஸில் இருக்குது. அதில் ஒரு பேசிக் நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிரும். எந்த மாதிரி இவங்களும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது சின்னதாக ஆரம்பிக்கணும்னா எந்த மாதிரி பண்ணிக்கலான்றதுக்காக. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1 month 3 months அந்த மாதிரி 1 month இன்டர்ன்ஷிப் ஃபேஷன் டிசைனிங் இருக்குது. அப்படி அவங்க போகும்போது ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அவங்க என்ன ஆகணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பேட்டர்ன் மாஸ்டராக போகலாம், இல்லை வந்துட்டு மெர்ச்சன்டைசராக போகலாம், நான் ஸ்டைலிங் பண்ணலாம், ஒரு சினி ஆக்டருக்கு பர்சனல் ஸ்டைலிஸ்டாக போகலாம், இல்லை மூவிஸில் டிசைனராக போகலாம், ஃபோட்டோகிராஃபராக போகலாம், இல்லை நான் வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா, ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுனா கூட நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை தான் தேடுறோம். வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்துறதுனா கூட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் நம்ம. அந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம நடத்த போகிறோமா, இல்லை ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக போகிறோம், நீ என்ன ஆகணும்னு பிளேஸ்மெண்ட்டில் நீ போய் உட்காரணும்னு நினைக்கிறியோ அதோடைய இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. we are suggesting that one. அவங்க அதுல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்கன்னா they will get the knowledge. It will help to sit in the placement in proper way to answer what the company is expecting. அப்போ வந்து அவங்க வந்து அடிஷ்னலா இவங்கள்ட்ட இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால ஈஸியா பிளேஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே, சரிங்க, வெரி நைஸ். அப்போ அவங்க வந்து எதிர்காலத்துல இப்போ ஃபேஷன் டிசைனிங்குள்ளேயே இருக்கக்கூடிய உப துறைகள் பல இருக்குது. அதுல எந்த ஸ்பெஷலைசேஷன்ல அவங்களோட எதிர்காலத்துல ஒரு ஸ்தாபித்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அந்த துறையில அவங்க இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் கிடைக்கிற அனுபவத்தின் மூலமாக அவர்கள் அந்த துறையில் கால் ஊன்ற அவர்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாம போய் பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு நம்ம இது புக்கு படிச்சு நம்ம ஆன்சர் சொல்றதோட நம்ம அங்க போய் வேலை பார்த்துட்டு அங்க என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுட்டு நம்ம போய் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பிளேஸ்மெண்ட் டிரைவ்ல. கரெக்ட். ஒரு காணொளி காட்சி கூட நீங்க கிராஃப்ட் கிளஸ்டர் வச்சிருக்கீங்க. ஆமா சார், கிராஃப்ட் கிளஸ்டர்ஸ் இத கொடுத்திருக்கோம் நம்ம. இது வந்து நம்மளுடைய என்னன்னா, இப்போ யாரும் வந்துட்டு டிசைனிங் எப்படி எனக்கு வரைய வராது, நான் வந்துட்டு எப்படி நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணுறது, எனக்கு வரையவே தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன்றவங்களுக்காக இந்த சாஃப்ட்வேர் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ராக்கீஸ் எல்லாமே வந்து அந்த பொம்மை இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே முதல்ல ஃபீட் ஆயிருக்கும். அந்த ஃபீட் பண்ணதில் நீங்கள் வந்துட்டு கார்மெண்ட் அந்த பொம்மை போட்டிருக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி அதை வந்து அந்த பொம்மைக்கு வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணி அது ஒரு ஃபேஷன் ஷோவாக வாக் பண்ணி நீங்கள் காட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வர பையர்ஸ்கிட்டையோ இல்லை வந்துட்டு கஸ்டமர்ஸ்கிட்டையோ உங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்துட்டு நான் டிசைன் பண்ணி முடிச்சா இப்படி தாமா இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி இருக்கும், இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுமா, இல்லை ப்ளவுஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்லீவ்ஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுமான்றதை வந்துட்டு நீங்கள் காட்டிக்கலாம். அவங்களுக்கான பெனிஃபிட் இது. நான் வரையாது, ஆனால் எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வரைய தெரிஞ்சவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது ஃபேஷன் டிசைனிங்.
அவங்களுடைய நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு, நான் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா செலக்ட் பண்ணுவேன், இவங்களுக்கு இன்னாருக்கு இந்த Dress நல்லா இருக்குன்றத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து அது சக்சஸ் ஆனாலே அவங்க ஃபேஷன் டிசைனர் தான். ஓகே. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. வரையணும்னு அவசியம் கிடையாது. வரைய அவ்வளவாக ஸ்கெட்சிங் வரவில்லை என்றாலும், புதுமையாக யோசிக்க தெரிந்தவர்கள், புதிய சிந்தனையோடு இருப்பவர்கள் இந்த துறையில் வரலாம். நீங்க சொன்ன மாரி இப்ப அனிமேஷன், முப்பரிமாண நிறைய சாஃப்ட்வேர்ஸ் மாறிக்கிட்டே வருது சார். இப்ப நாங்க படிக்கும்போது வெறும் பேட்டர்ன் போடுறதுக்கு தான் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த க்ளோ 3D சாஃப்ட்வேர்ஸ் காமிச்சேன் இல்லையா, இப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி பையர்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபைனல் இருக்கும். அப்ப அவங்க நீங்க வந்து விர்ச்சுவலா பாத்துக்கலாம், முடிஞ்சு ஒரு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுல நீங்க உங்களுடைய ஃபேஸ் கூட வந்துட்டு நீங்க மேப்பிங் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். அவங்களே நடந்து போற மாதிரி இருக்கும். அவங்களே நடந்து போற மாதிரி கூட காட்டிக்கலாம். பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எப்படி நாம் காட்சிப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். அதுல நீ இப்படி இப்ப வந்து அவுட்டர் லுக் தானே சார் எல்லாமே வந்துட்டு பாக்குறாங்க. யார் வந்து இன்னர் லுக் அவங்க என்ன நல்லவங்களா இல்ல நல்லா எப்படி என்னதான் இருந்தாலும் வெளியில எப்படி இருக்க அவங்களுடைய ஆடை, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த Dress இதுல வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் அதுல அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா தென் இட் வில் கோ ஸ்மூத். நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும், அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தே ஹேவ் சம்திங், அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சிறப்பு, மிக சிறப்பு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களுக்கு மனசுல இது இருக்கு. ஃபேஷன் டிசைன் அப்படின்றாலே அது ஒரு அரைகுறை உடை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொது வெளியில இருக்கு. நிறைய பெற்றோர்கள் வந்து என்னுடைய பொண்ணை இந்த துறைக்கு அனுப்புறதா, என் பையனை இந்த துறைக்கு அனுப்புறதா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. நிறைய பேர் அதுக்காகவே ஃபேஷன் டிசைனிங் படிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்றாங்க. நாங்கெல்லாம் படிக்கும் போது வெதர் நான் வேலைக்கு போறேனோ இல்லையோ, ஆனா நான் வீட்டுல இருந்து கூட வந்துட்டு நான் ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சோ ஒரு டிசைனிங் பண்ணியோ நான் வந்துட்டு பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு சர்வே பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், நல்ல ஒரு பொசிஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் ஆகலான்றது வந்துனாலதான் நான் வந்துட்டு இந்த ஃபேஷன் டிசைனிங்ல வந்து பண்ணேன். இப்போ ஃபேஷன் டிசைனிங் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. இது ஸ்விம் சூட்ஸ், பிகினிஸ் இதெல்லாம் பண்றவங்க வந்துட்டு ஃபாரின்ஸ்ல வந்துட்டு ஃபாரின் டிசைனர்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்துட்டு இப்ப புர்ஹாக்கும் டிசைனர்ஸ் வைக்கிறாங்க, சாரீஸ்க்கும் டிசைனர் வைக்கிறாங்க, சுடிதார்ஸ்க்கும் டிசைனர் வைக்கிறாங்க. நம்மளுடைய தாட்டை நம்ம மாத்திக்கணும். ஆக்சுவலா வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங்னாலே வந்துட்டு இந்த இடத்துல ஓட்டை இருக்கிறது, இந்த இடத்துல வந்து பாதி இருக்கிறது, அந்த மாதிரின்ற தாட்டை வந்துட்டு விட்டுட்டு டிசைனர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், போடுறவங்களும் வந்துட்டு மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா we can நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை இன்னும் பாதுகாக்கலாம். சிறப்பு, சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி பட்டு புடவைகளில் பல வடிவங்கள் வரும் மாதிரி வேட்டியில கூட மேட்சிங் கலர்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்கிற அளவுக்கு நம்முடைய பாரம்பரியம் புதிய வடிவங்களை எடுத்து வருகிறது. இப்ப இன்னொரு விஷயம் வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, இப்போ ஃபேஷன் டிசைன்ல அவங்களுக்கு ஒரு வகையில வந்து வேலை கிடைச்சி அந்த வேலை செய்யலாம், இல்ல அவங்கள சுய தொழில் செய்யலாம். மேற்படிப்பு அப்படி என்று பார்த்தால் இந்த துறையில என்னென்ன மேற்படிப்புகள் இருக்கு சார்? மாஸ்டர் ஆஃப் டிசைன் இருக்கு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இருக்கு, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு, MBA இருக்கு. இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார் டீச்சிங் ரிசர்ச் ஒர்க்ஸ் கூட பண்ணலாம், PhD இதுல அந்த மாதிரி இருக்கு. இப்போ PhDன்னு பார்த்தீங்கன்னா அதுல 2 கேட்டகரிஸ் வந்துட்டு பெரிய, உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் தனி கேட்டகரிஸ் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் தனி கேட்டகரிஸ் ஆகும். டெக்ஸ்டைலும் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் கீழே இதுல தான் வரும், PhDயும் வந்துட்டு ரெண்டும் அந்த PhDன்ற இடத்துல தான் வந்துட்டு கிளப் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷன்ல வந்து எந்த மாதிரி PhD ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலான்னா, இந்த நம்மளுடைய கோயிலில் இருக்கிற சிற்பங்களுடைய டிசைன்ஸ், நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரிஸ், பழங்காலத்தில் வந்துட்டு என்ன இருக்கோ அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ரீஒர்க்ஸு, ரிசர்ச்சு, நியூ டெக்னிக்ஸு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல் PhD டெக்ஸ்டைல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிசர்ச் பண்றோம் இல்லையா, என்னுடைய டாபிக் இந்த லோட்டஸ் இருக்கு, லோட்டஸ் யானை வந்து இப்போ நம்மளுடைய ஃபைனல்ல இப்போ முடிச்சு டிகிரி வாங்க போற பொண்ணு கூட லோட்டஸ் யான்ஸ் வாங்கி அதுல வீவ் பண்ணி சாரீஸோடைய மோட்டிவ்ஸ் டெவலப் பண்ணி அவங்களே வீவ் பண்ணி அதுக்கு பிளவுஸ் டிசைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த மாதிரியும் வந்துட்டு
பண்ணலாம் நம்ம. வெரி நைஸ், வெரி நைஸ். மிக சிறப்பு. இப்போ வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆனா நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு ஃபாரினுக்கு போறதுக்கு தான் வந்துட்டு விரும்புறாங்க. ஏன்னா நிறைய இப்ப ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது, ஃபண்டிங் கிடைக்குது. அதனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஃபாரின் அந்த இதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி போறாங்க. ஆனா வந்து இந்தியாவிலும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இது FDDA-ல இருக்கு. FDDA-ல இந்த வருஷம் ஃபேஷன் டிசைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைதராபாத் அண்ட் நொய்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுல. அது இல்லாம டிசைன் வந்துட்டு ஃபுட்வேர் டிசைன் இருக்கு. இப்ப ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்க நான் வந்துட்டு ஃபுட்வேர்லயும் வந்துட்டு பண்ணலாம்னு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபுட்வேர்ல வந்து பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்ட்லயும் இருக்கு, டிசைன் இருக்கு, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், MBA ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் என்னுடைய டிசைன் பண்ணிட்டேன் கார்மெண்ட்ஸை, நான் எப்படி நான் சேல் பண்ணணும், நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தே கேன் டூ தேர் MBA. அதாவது என்ன நோக்கத்துக்காக படிக்கிறாங்கன்றது மெயின். மகிழ்ச்சி. மிக சிறப்பாக துவக்கத்திலிருந்து கணக்கு பாடம் இல்லாத ஒரு பட்டப்படிப்பு என்கிற ஒரு நல்ல தகவலோடு நீங்கள் துவங்கி இதில் இருக்கக்கூடிய பல படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள், கல்லூரிகளில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு கல்வி கட்டணம், உதவி தொகைகள், பிறகு மேற்படிப்பு என்று ஒரு கோர்வையாக ஒரு நூலிழை எப்படி ஒரு ஆடையாக மாறி அது ஆடை வடிவமைப்பு என்று இடம் பெயர்கிறதோ அது போல ஒரு கோர்வையாக மிக அழகாக எளிமையாக மாணவர்கள், பொதுமக்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்பொழுது அலுமினி ஸ்லைட்ஸ் கூட இருக்கு சார். நீங்க அலுமினி ஸ்லைட்ஸ் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்க, என்ன டாப் அலுமினிஸ். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அனுஷ்கரியா, அவங்க கேரளால இருந்து வந்து படிச்சாங்க. ஷீ ஸ்டார்டட் ஹர் ஓன் போட்டிக். அவங்களுடைய ஓன் போட்டிக்ஸ் ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு மூவி டிசைனர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மூவிஸ்ல எல்லாம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வெரி ஓல்டு ஸ்டூடெண்ட், 2013 பேட்சோடைய பெனிட்டா வந்து இப்போ செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் மூவிஸ்க்கெல்லாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டிசைனராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து நம்மளுடைய IPL சென்னை டீமுக்கு வந்துட்டு டிஷர்ட்ஸ் டிசைனிங்கில் வந்துட்டு ஒன் ஆஃப் அன் பார்ட்டாக இருந்திருக்கிறாங்க. தென் பூரணி, இவங்க வந்துட்டு போத்தீஸில் டிசைனர் அண்ட் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் வீணா, இவங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் வேற டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம வந்துட்டு டிசைனரை தான் ஆகணுன்றது இல்லை, நம்ம அந்த இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஆகலாம். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணிம் சின்ஹா, இவங்க வந்துட்டு நார்த்லேருந்து இங்கே வந்தாங்க. ஏன்னா கவுன்சிலிங் மெத்தடில் வந்துட்டு எங்கே வேணாலும் அவங்களுக்கு அவங்களுடைய ரேங்கிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிளேஸ் ஆவாங்க. அதனால இவங்க வந்துட்டு பீகார்லேருந்து இங்கே சென்னையில் வந்து படித்தாங்க. ஸோ இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரிட்டுகுமார் கீழே பண்ணாங்க, ஃபேமஸ் டிசைனர் ரிட்டுகுமார் கிட்ட வந்துட்டு பண்ணாங்க. தென் ஷீ ஜாயின் தேர். அவங்களோட இன்டர்ன்ஷிப்பை வந்துட்டு அவங்க பண்ண இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அவங்களே வந்துட்டு ஜாபுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் எப்படி எடுக்கிறோன்றது தான் இருக்கு. இன்டர்ன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க நல்ல இன்டர்ன்ஷிப் நல்ல பிளேஸில் அவங்க என்ன ஆகணுன்றதை டிசைட் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, காலேஜும் சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம என்ட்ரி ஆகும் போதே கேட்டுரும், நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எதில் போகிறீங்கன்னு நம்ம 1-2 இயர்ஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அந்த மொதல் 2 வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 3rd அண்ட் ஃபைனல் இயரில் எல்லாமே அவங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல நம்ம ஸ்டாஃபோடைய இன்வால்வ்மெண்ட் வந்துட்டு ஒன்லி 25% தான் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிற வந்துட்டு 80% அவங்களோட எஃபர்ட் இருக்கணும். அந்த 80% எஃபர்ட் நம்ம போட்டோம்னா அது நம்மளுடைய டிசைன் ஆயிரும், இவங்களுடைய டிசைனா இருக்காது. மிகச்சிறப்பு. உங்களுடைய மாணவிகள் பல துறைகளில் அவர்கள் சாதனை படைத்து வருகிறார்கள் இந்திய அளவில். இது பார்த்து கொண்டிருக்கிற மாணவிகளுக்கு கூட இந்த மாதிரியான துறைகளில் எல்லாம் ஃபேஷன் டிசைன் படிப்புக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற அந்த தகவலும் இதில் தெரிய வந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சி. இப்ப நம்ம அடுத்த செஷன் ஒன்று இருக்கு, அந்த பகுதிக்கு முடிந்த பிறகு கேள்வி பதில் பகுதியில் மறுபடியும் நாம் சந்திப்போம். இப்பொழுது நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினர், அவரை நாம் வரவேற்போம். திரு தனசேகரன் அவர்கள் அசோக் லேலண்ட் நிறுவனத்தில் கனரக வாகன வடிவமைப்பாளராக ஏறக்குறைய கடந்த 17 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். டெல்லி IIT வணக்கம். டெல்லி IITயில் மாஸ்டர் ஆஃப் டிசைன் பட்டம் பெற்றவர். பிறகு தமிழகத்திலிருந்து இந்த டிசைன் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை எழுதும்
தமிழக மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இவர் செய்து வருகிற சேவை மிக மிக பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபேஷன் டிசைன்ல பட்ட படிப்புகள் இருக்கிறது, பட்ட மேற்படிப்பு இருக்கிறது. அதில் என்ன சொல்லித்தரப்படுகிறது என்பதை வாசகர்களோடு நாம் பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொண்டோம். இப்ப அந்த நுழைவுத் தேர்வுகள், இப்ப ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, FDDI என்று ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வு இருக்கிறது. நீங்க இந்த நுழைவுத் தேர்வுகளை பற்றி கொஞ்சம் விரிவா பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எந்த மாதிரியான எப்படி விண்ணப்பம் செய்ததிலிருந்து எந்த விதமான படிநிலைகளை கடந்த பிறகுதான் வெற்றி பெற்று இந்த படிப்பில் நாம் சேர முடியும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சொல்லலாம். ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். அதில் ஒரு ஸ்லைட்ஸ் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் நம்ம முக்கியமான காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி நிஃப்ட் ஒன்று இருக்கு, FDDA இருக்கு, NID இருக்கு, UC இருக்கு. ஃபர்ஸ்ட் நிஃப்ட் எக்ஸாம் எடுத்தோம்னா நிஃப்ட் எக்ஸாம் +2 படிக்கிற எந்த ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அட்டன் பண்ணலாம். ஸோ மேடம் சொன்னா மேக்ஸ் இருக்கவங்களும் எழுதலாம், மேக்ஸ் இல்லாதவங்க எழுதலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் +2 ஸ்கோரை நிஃப்ட் எக்ஸாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு நீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து நிஃப்ட் எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னா ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆயிடும். நீங்க 12th படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எழுதுறீங்கன்னா இந்த வருஷம் 12th படிக்கிறவங்களுக்கு டிசம்பர்லயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆயிடும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னு சொல்றதுல 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, 2 எக்ஸாம் நடக்கும். அதாவது நிஃப்ட்லயே 2 ரவுண்டு. அதுல ரவுண்ட் 1ல 2 பேப்பர் இருக்கு. இது யாரும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காது, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான். ஒரு எக்ஸாம் வந்து கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட், CATன்னு சொல்ற கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட். அந்த கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் வரும்னா உங்களோட ஸ்கெச்சிங் ஸ்கில்ஸ் கேட்பாங்க. நீங்க நல்லா படம் வரைவீங்களா, உங்களுக்கு நல்ல மெமரி ஸ்கெச்சிங் இருக்கா, நீங்க நல்லா அக்சசரி டிசைன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அக்சசரி டிசைன்னா நீங்க வந்து ஒரு ஒன்றை போல் பண்றது எப்படின்னா ஒரு பூவை பார்த்து நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் பண்றது, இல்ல ஒரு பழத்தை பார்த்து அதை பார்த்து நீங்க ஒரு டிஷர்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு பண்றது கேட்பாங்க. ஒரு ஸ்டோரி போர்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் ஆப்டிடியூட்ல வரும். அது வந்து ஒரு 2 hours காலையில் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட். இதுல ஒரு 2 hours. இது வந்து ஃபுல்லா தியரி இருக்கும். என்ன மாதிரி தியரி வரும்னா அதுல மென்டல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் +1 +2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இந்த ரவுண்ட் 1 எப்போ நடக்கும்னா ஜனவரி லாஸ்ட் வீக் ஆர் February 1st சண்டே நடக்கும். எப்பயுமே இதை நீங்க கிளியர் பண்ணினா உங்களுக்கு மார்ச் மாசம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 நடக்கும். ரவுண்ட் 2ன்றது சிச்சுவேஷன் டெஸ்ட். இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட் என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னா இது எப்பயுமே ஏப்ரல் 2nd வீக் நடக்கும். இதுல என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னா சார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு என்னன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த சிச்சுவேஷன் டெஸ்ட்னா ஒரு 4 வெரைட்டி இருக்கு. நீங்க வந்து பிடெஸ்ட் வந்து ரெகுலரா பண்றீங்க. நிஃப்ட்ல ரெகுலர்னா +2 முடிச்சு பண்ற பசங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் டெஸ்ட் இருக்கும். இதுவே வந்து ஒரு ஆர்டிசியன் ஃபேமிலி, நீங்க உங்க பேரண்டோ உங்க ஃபேமிலியோ வந்து ஒரு ஒரு கிராஃப்ட் ஃபேமிலியா இருக்கு, நீங்க வந்து காலங்காலமா நீங்க வந்து ஒரு தஞ்சாவூர்லயோ இல்ல கும்பகோணம் பக்கத்துல இந்த சுவாமிமணி எல்லாம் பாத்தீங்கன்னா சிலை செய்யற ஃபேமிலி இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மகாபலிபுரத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நாகர்கோவில் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கோவில் நகை பண்றதுக்குன்னே இந்த ஒரு ஃபேமிலியா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 தான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. தஞ்சாவூர் பொம்மை பண்றவங்க, தஞ்சாவூர் சித்திரங்கள் பண்றவங்க, சாரி ஒர்க் பண்றவங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப் நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டரி உண்டு நமக்கு. இதை பண்ற ஃபேமிலிக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. அது வந்து ஆர்டிஸ்ட் தனி எக்ஸாம், கோட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு தனி எக்ஸாம். அதில் பண்றவங்களுக்கு டைரக்டா ஸ்டுடியோ டெஸ்ட் வச்சு அது அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. இதுக்கப்புறம் NLEA இருக்கும். NLEAன்றது என்னன்னா நிஃப்ட் லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன். இதுக்கு ஒரு ஸ்டுடியோ டெஸ்ட் உண்டு, பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அப்புறம் BF டெக் வந்து அப்பேரல் டிசைனுக்காக போட்டு இது மோர் லைக் இன்ஜினியரிங். இதுலயே உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எபிலிட்டியும் உண்டு, பர்சனாலிட்டியும் உண்டு. ஸோ இது வந்து ரவுண்ட் 2ல இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜெனரலுக்கு நீங்க ஒரு ஜெனரல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா சார் ப்ரீவியஸ் ஸ்லைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 3 சாம்பிள் கொஸ்டின் வச்சுக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. பேப்பரா இருக்கலாம், இல்ல ஒரு கார்ட்போர்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு துணியா இருக்கலாம், இல்ல ஜூட் மெட்டீரியல் சனல்ஸ் கொடுக்கலாம். எதனா ஒரு இந்த மாதிரி பொருளை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தீம் கொடுத்துருவாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவ், ஒரு மாஸ்க் ஒன்று பண்ணுங்க,
ஒரு இந்தியன் மித்தாலஜிக்கல் ஸ்டோரியிலேருந்து ஒரு மாஸ்க் எடுத்து நீங்க ஒரு கேரக்டர் எடுத்து மாஸ்க் பண்ணுங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா சோஷியல் அவேர்னஸ் பத்தி உங்களுக்கு இருக்கான்னு ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுப்போம். அது எப்படின்னா நீங்க சே நோ டு கரப்ஷன் இல்ல சைல்டு எஜுகேஷன், உமன்ஸ் சேஃப்டி, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டு இருக்குது நடுவில் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சே நோ டு கரப்ஷன். இந்த சே நோ டு கரப்ஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா 2 கை வச்சுட்டு அதுல காஃப் விலங்கு போட்டிருக்க மாதிரி கீழே பணம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கான்செப்ட். இதை விட பெட்டரா நீங்க பண்ணலாம். இதை வந்து உங்க மைண்ட்ல கான்செப்ட் இருக்கும், உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ண வரல, சரி ஸ்கெட்ச் பண்ண வரல, எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்ணுவீங்க? இஸ் தேர் எனி அதர் வே? நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டுறீங்கன்னா இட்ஸ் குட். அதுதான் சிச்சுவேஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு மாதிரி ஒர்க் தராங்க. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு ஒரு கலர் கான்செப்ட் கற்றுக் கொடுக்கறதுக்கோ இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒரு டாய் மாதிரி ஒன்று கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேஸ்லயும் ஒரு கலர் வச்சு அதுக்கு ஒரு உருவங்கள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரியோ இல்லை ஸ்கொயர் மாதிரியோ. ஸோ இதெல்லாம் வச்சு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க 1.5 ஹவர்ல முடிக்கணும். 1/2 ஹவர்ல நீங்க அதை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுங்க. இதுதான் சிச்சுவேஷன் டெஸ்ட் நிஃப்ட் நடக்கிறது. அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து FTDI. ஸோ நெக்ஸ்ட் FTDI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் சொல்ற AAST இந்த வருஷம் இவங்க வந்து மே மந்த் கண்டக்ட் பண்றாங்க FTDI. ஸோ இதுல வந்து தியரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதுல வந்து ஸ்கெச்சிங் இருக்காது. இதுக்கு மொத்தம் 4 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷன்ல அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, 2வது செக்ஷன்ல பிசினஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அப்புறம் டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட். உங்களோட டிசைன் நாலேஜ், நீங்க டிசைன் தாட் ப்ராசஸ், நீங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு அதோட டிசைன் வேலிடேட் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் சில ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், டாபிக் வரும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் உங்க கிராமர், இங்கிலீஷ்ல சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் FTDI என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது எக்ஸாம் இப்போ லைவ்ல இருக்கு. ஆக்சுவலி அப்ளிகேஷன் இப்போ எனிபடி +2 படிக்கிற பசங்க, ஏற்கனவே முடிச்ச பசங்க இந்த இதை மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆன்ல தான் இருக்கு. நேத்தோட லாஸ்ட் டேட்டு. இன்னில இருந்து அடுத்த 10 நாளைக்கு நீங்க வந்து லேட் ஃபீ கொடுத்து நீங்க பண்ணலாம். வெப்சைட் பாருங்க, FTDI வெப்சைட் ரீச் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மேடம் ஏற்கனவே அழகா சொன்னாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. யூ கேன் பிகம் அ ஃபேஷன் டிசைனர் ஃப்ரம் FTDI. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஸ்டியூட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். இந்தியாவில் மொத்தம் 5 இன்ஸ்டியூட் தான் நம்ம வச்சிருக்கிறோம். வேற நிஃப்ட் வந்து ஒரு 18 இன்ஸ்டியூட் இருக்கு. FTDI ஒரு 12 கேம்பஸ் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 2 கேம்பஸ் இருக்கு. ஒரு நிஃப்டும் இருக்கு, ஒரு FTDI இருக்கு. NIDன்றது நம்ம பக்கத்துல வந்து விஜயவாடால இருக்கு. நமக்கு பெங்களூர்ல ஒரு PG மாஸ்டர் டிகிரி படிக்கிற கேம்பஸ் தான் இருக்கு. ஸோ NIDலையும் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்கு. ரவுண்ட் 1 அது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ். ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், DAT ப்ரிலிம்ஸ் சொல்லுவாங்க. DATன்னு சொல்றது. ரவுண்ட் 1 உங்களுக்கு எவ்ரி இயர் ஜனவரி 1st சண்டே இந்த எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்க +2 படிக்கும் போதே உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். நீங்க போர்டு எக்ஸாம் முன்னாடியே உங்களுக்கு ஜனவரி 1st வந்துடும். இது ப்ரிலிம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அகைன் இதுல வந்து உங்களுக்கு ஸ்கெச்சிங் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிசைன் தியரி கொஸ்டின்ஸ் வரும். ஸ்கெச்சிங் கொஸ்டின் என்னன்னா நீங்க மெமரி ஸ்கெச்சிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5 வயசு குழந்தை, நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல போயிட்டு ஏதோ ஒரு டாய் ஒன்று எடுக்கிறீங்க. நீங்க எடுக்கும்போது அங்கே ஒரு பூனைக்குட்டி பயந்து ஓடுது, அதை நீங்க பார்த்து பயந்து ஓடுறீங்க. இந்த சீனை வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து வாசல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வியூ வரைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே 5 வயசு குழந்தை, உங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு குழந்தையா இருக்க முடியும். அந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஐசைட்ல இருந்து ஒரு 2 அடிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 2 அடி ஒரு குழந்தை பார்க்குற ஹைட்ல இருக்கும். ஸோ அந்த ஹைட்ல நீங்க வரையணும் அப்படின்றது நீங்க வரையணும் ஒரு ரூமோட இன்டீரியர். ஸோ இந்த விஷுவலைசேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்கா? சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லைட்டோட சொல்றாங்க. காலைல 9 மணி உங்களுக்கு கிழக்கு பக்கமா ஒரு ஜன்னல் இருக்கு அப்படின்னா உள்ள லைட் வந்துருக்கும். லைட்டோட எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. ரவுண்ட் 2 நீங்க இந்த ஜனவரியில எழுதுற எக்ஸாம் ரிசல்ட் மார்ச்ல வரும். ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து 4th வீக்ல உங்களுக்கு ரவுண்ட் 2 கொஸ்டின் வரும். ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டிசைன் ஆப்டிடியூட் மெயின்ஸ். இதுவும் நிஃப்ட் எக்ஸாம் மாதிரி தான், ஒரு சிச்சுவேஷன் டெஸ்ட் மாதிரி தான். இதுவும் ஒரு மெட்டீரியல் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதுல ஒரு டிசைன் ப்ராப்ளம் மாதிரி சால்வ் பண்ண சொல்லுவாங்க. மேபி உங்களை வந்து ஒரு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நீங்க வந்து எவ்வளவு குயிக்கா ஒரு மேக்ஸ் கத்து கொடுக்குற மாதிரி ஒரு டாய் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா ஒரு அப்ளை டிசைன் ஒன்று பண்ணி கொடுங்க, எதனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கூட ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவும் உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆடியோ வீடியோ டெஸ்ட் தான் உண்டு. நீங்க உங்களுடைய விஷுவலைசேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ற மாதிரி ரவுண்ட் 2 வந்து NID நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்க்க போகிறது வந்து UCD எக்ஸாம். இது நம்ம சார் ஏற்கனவே சொன்னாரு, அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன்.
இது ஒன்லி ஐஐடியில் இருக்க பிடெஸ் ப்ரோக்ராம். ஸோ ஐஐடிலையும் பிடெஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 6 ஐஐடியில் இருக்கு. 6 ஐஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக அதில் வந்து ஐஐடி ரூர்க்கி ஜாயின் பண்ணிருக்கு. போன வருஷம் ஐஐடி 5 தான் இருந்தது. ஐஐடி மும்பை தான் ஒரு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐடிசி பாம்பே, இண்டஸ்ட்ரியல் டிசைன் சென்டர் பாம்பேன்னு சொல்லப்படுற ஐஐடி பாம்பேல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஐடி டெல்லியில் இருக்கு, ஐஐடி ஹைதராபாத்ல உண்டு, ஐஐடி கவுஹாட்டியில் உண்டு, ஐஐடி ரூர்க்கி ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க. இது தவிர ட்ரிபிள்ஐடிஎம் ஜபல்பூர்ல இந்த ப்ரோக்ராம் பிடெஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இதை தவிர இந்த யூசி நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா இந்தியா முழுமையில ஒரு 36 பிரைவேட் டிசைன்ஸ் காலேஜஸ் இருக்கு. இவங்க எல்லாரும் அந்த டிசைன் யூசி ஸ்கோரை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ சென்னையில நம்ம தமிழ்நாட்டிலேயும் சில காலேஜஸ் இருக்கிறாங்க, யூசி ஸ்கோர் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. இதுல ஒரே ரவுண்டு தான், என்ஐடி மாதிரியோ நிஃப்ட் மாதிரியோ இதுல 2 ரவுண்ட் கிடையாது, ஒரே ரவுண்டு தான். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு பொங்கலுக்கு அப்புறம் வரும். பொங்கலுக்கு அப்புறம் வர ஜனவரி வந்துடும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 200 மார்க்ஸ் கொண்டாட கொஸ்டின் பேப்பர். இதுல வந்து 300 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர். அதில் 200க்கு தியரி வரும். தியரினா உங்களுக்கு வந்து ஸ்கெட்சிங் பேஸ் பண்ணி உங்களை விஷுவலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அவங்க டிசைன் ஆப்டிடியூட் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுடைய எபிலிட்டி டு திங்க், அதாவது ஒரு பர்சனோட அப்சர்வேஷன் ஸ்கில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வந்து எப்படி பேட் பண்ணும்போது அவரோட பொசிஷன் எப்படி இருக்குன்றத ஒரு கொஸ்டின் 4 வியூ கொடுத்துட்டு அதில் எந்த வியூ மிஸ் ஆயிருக்குன்னு கேட்டு அதை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தர் பவுலிங் போடுறாருன்னா அதோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஒரு பால் வந்து பவுன்ஸ் ஆகுது, இல்லை ஒரு பேட் ஒரு பையன் வந்து அடிக்கிறான் அப்படின்னா அவங்க மூவ்மெண்ட், இந்த மாதிரி எதனா மிஸ் ஆன ஒரு வியூ கேட்டு கொடுத்து கொஸ்டின் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ் வரும். 200 மார்க்ஸ் தியரி இருக்கும். ஒரு 100 மார்க்ஸுக்கு ரிமைனிங் 100 மார்க்ஸ் 2 கொஸ்டின்ஸ் ஸ்கெட்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 2 ஸ்கெட்சிங் கொஸ்டின்ல ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏடிஎம், ஒரு பேங்க் ஏடிஎம் கொடுத்துட்டு இந்த ஏடிஎம்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு நார்மல் ஆஃபீஸர் இருப்பாரு, படித்தவர் இருப்பாரு, படிக்காதவர் கூட போவார், லேடிஸ் போவாங்க, வயசான தாத்தாங்க போவாங்க, கண்ணு தெரியாதவங்க போவாங்க, உடல் ஊனமுற்றவங்க போவாங்க. இவங்க எல்லாருக்கும் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். மல்டி லாங்குவேஜ் பர்சன் இருப்பாங்க. ஸோ இவங்க நம்ம அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அது நிறைய ஒரு காம்ப்ரமைஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ டிசைன் அது இஷ்யூ யூனிக்காக கண்டுபிடிக்கிறோமோ அதுக்குண்டான மார்க் அதில் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ யூசி எக்ஸாம் இப்படி தான் நடக்கும். இது 4 எக்ஸாமோட வெரைட்டிஸ் தான். நமக்கு நிஃப்ட், என்ஐடி, யூசி வரை நான் சொல்லுவேன். வெரி நைஸ். இப்போ இந்த டிசைன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த மாதிரி வடிவமைப்பு நுழைவுத் தேர்வுகளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக எப்படி தயாரித்துக் கொள்வது, இதுக்கு என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இது வந்து நம்ம 4 எக்ஸாம் ஒரு பொதுவா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வச்சிடலாம். இந்த டெக்னிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் அண்ட் டிசைன் ஸ்கெட்சிங் கொஸ்டின்ஸ், எஃப்டிடியா இருக்கலாம், இல்ல நிஃப்ட், என்ஐடி, யூசி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 செக்மெண்ட் வச்சு. ஒன்று வந்து கிரியேட்டிவ் அண்ட் டிசைன் ஸ்கெட்சிங், ஃபைன் ஆர்ட் ஸ்கெட்சிங் ஒரு கொஸ்டின் வரும், தென் மெமரி ஸ்கெட்சிங் ஒரு டாபிக்ல வரும், ஒரு ஸ்டோரி போர்டிங். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்பீடா பண்ணணும். நம்ம நார்மலா நம்ம பள்ளி மாணவர்கள் பண்ணோம்னா ஒரு படம் வரைகிறதுக்கு ஒரு 1 hour 2 hour எடுத்துப்பாங்க. பட் ஆனா என்ஐடி எக்ஸாம்ல அந்த 3 மணி நேரத்துல 7ல இருந்து 8 படங்கள் நம்ம வரையணும். 8 படமும் வந்து நமக்கு இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், உங்களுக்கு ப்ரெஷராகவும் இருக்கும் மைண்ட்ல. ஸோ இந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா 8 கொஸ்டின் நீங்க 3 மணி நேரத்துல வரைகிற அளவுக்கு உங்க ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டி, அது ரொம்ப யூனிக்கா இருக்கணும். உங்க யூனிக்கா வந்து நீங்க எவ்வளோ நம்ம நார்மலா ஒரு ஐடியேஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் பாக்ஸோட யூசேஜ், நம்ம வந்து மேட்ச் பாக்ஸோட 5 யூசேஜ் சொல்லுங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அதுக்குள்ள எதனா ஒரு காயின் போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பாக்ஸை வச்சுக்கலாம், இல்ல அதை வந்து நம்ம எதனா ஒரு டேபிள் ஆடுது அதுக்கு கீழே வந்து நம்ம சப்போர்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் ஐடியா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வர ஐடியா தான். யாராவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் எக்ஸ்ட்ரீமா வச்சுப்பான், நான் இந்த மேட்ச் பாக்ஸை எங்க அப்பா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், இந்த மேட்ச் பாக்ஸை என்னுடைய ஸ்கூல் டீச்சர் யூஸ் பண்ணா எங்க யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தா மேட்ச் பாக்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாரு. மேபி டாக்டர் வந்து அதை வந்து ஒரு தெர்மோமீட்டர் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம், மேபி அவர் வந்து சம்திங் ரிலேட்டட் டு இவரோட ப்ரொஃபஷனா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கண்டக்டர் கொடுத்தீங்கன்னா அது மேபி அதுல 2 காயின் போட்டு அவர் சவுண்ட் கிரியேட் பண்றது வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வேற ஒரு இதுதான் எம்பத்தின்னு சொல்றது. இஃப் யூ புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூ யூ வில் கெட் மல்டிபிள் ஐடியாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எம்பத்தைஸ் சிச்சுவேஷன் நீங்களா யோசிக்கக்கூடாது. நார்மலா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம்னா அதுல நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய சரௌண்டிங்கை தவிர நீங்க யோசிக்க மாட்டீங்க.
நீங்க வந்து மத்தவங்கள போல யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க சார் கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது இது பிறப்புலயே வரும் போல இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ண நல்லாவே பண்ணலாம் அந்த எக்ஸாம்ஸ். இன்னொன்று விஷுவல் திங்கிங். நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்குறோம். அந்த பொருளை வந்து வேற ஒரு ஆங்கிள் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பேர்டு பறந்துட்டு இருக்கு. அந்த பேர்டு வந்து நம்ம ஒரு சிட்டியை பார்க்குது எப்படி இருக்கும்? நம்ம நம்ம தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம தஞ்சாவூர் கோயிலை பார்க்குறோம். இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலை சிவன் கோயிலை பார்க்குறோம். இதுவே அந்த பறவை பறந்துட்டு இருக்கும்போது அந்த கோயிலோட வியூ எப்படி இருக்கும்? அந்த கோபுரம் வந்து அப்படி தெரியாது அந்த கோபுரம் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஒரு அப்நார்மல் வியூல தான் வரைய சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா இந்த என்ஐடி நிஃப்ட் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு ஆப்பிள் வரைய சொல்றாங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஆப்பிள் எப்படி வரைவோம்? ஒரு ஆப்பிள் அவுட்லைன் போட்டு ஒரு காம்பு வச்சு ஒரு இலை வச்சிருவோம். எந்த ஆப்பிளுமே காம்பு பக்கத்துல இலை இருக்காது. மாங்கால இலை எங்கேயோ இருக்கும், அதுல காம்பு கீழே தூக்கி அப்புறம் தான் காய் வரும். ஸோ இதை வரையாம இந்த மாங்காய் வந்து ஒரு ஆப்பிள வந்து ஒரு சின்ன பையன் கடிக்கிற மாதிரியோ ஒரு சின்ன குழந்தை கையில வச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சீங்கன்னா அது வந்து நல்ல மார்க் கிடைக்கும். ஒரு யூனிக் பிரசன்டேஷன் சொல்றது அதுதான். இதுவே அந்த ஆப்பிள வந்து நீங்க கட் பண்ணி பக்கத்துல வச்சிருக்கீங்க, ஒரு இன்னொரு ஆப்பிள் கூட வச்சிருக்கீங்க, இல்ல 3-4 ஆப்பிள் நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்கன்னா இந்த காம்போசிஷனுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் எல்லாரும் வரைகிற மாதிரி வரையாம நீங்க எவ்வளவு கிரியேட்டிவா யூனிக்கா குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள நீங்க வரைகிறீங்களோ உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கும் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ கிரியேட்டிவ் டிசைன் ஸ்கெச்சிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. 2 இல்ல 3 கொஸ்டின்ஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் கொடுத்துட்டு இந்த டேப்பை வந்து ஒரு 6 இயர் ஓல்டு பாய் யூஸ் பண்ற மாதிரியோ எப்படி வரையலாம்? இது நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம். இந்த டேப் வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட்டோ இல்ல பப்ளிக் பிளேஸ் பாத்தீங்களா ஹோட்டல் போறோம்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. வயசான தாத்தா கை நடுக்கமா இருக்கும், இல்ல சின்ன பையனா இருப்பான், இல்ல வந்து ஒரு கை மட்டும் இருக்கிற ஒரு ஹேண்டிகேப் பர்சனா இருப்பாரு, 6 கண்ணு இவங்க எல்லாருக்கும் ஒரே டேப். இது எப்படி பாசிபிள்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டேப் மாறி தானே இருக்கணும். அவங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபலோ அவங்களுடைய அக்சசபிலிட்டி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். சின்ன பையன் எப்படி திறப்பான்? அவங்களுக்கு திறக்கவே வராது. ஸோ இந்த வாட்டர் டேப்பை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையனுக்கு எப்படி திறக்கலாம்? அவனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி வைக்கலாம். இல்ல அவனுக்கு ஒரு ப்ளோயிங் மேல ஒரு பால் மாதிரி இருக்கு. அந்த பால் நீங்க பிரஸ் பண்றீங்கன்னா தண்ணி கீழே வரும். அந்த ஒரு குவான்டிட்டி அந்த 100 ml 50 ml வரும். கை கழிட்டு அவன் போயிட போறான். அவனுக்கு எப்பயுமே அங்க ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ரெட் கலர்லயோ ஆரஞ்சு கலர்லயோ ஒரு பலூன் மாதிரி இருக்குன்னா அதை அழுத்துவான், தண்ணி வந்துட போகுது. ஸோ கை கட்டிப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு இன்னொன்று ஆர்டிஸ்டுக்கு யூ மே நீட் அ கலர்ஃபுல் ஆர் வெரி மோனோக்ராமா இருக்க பிடிக்கலாம், ஆர் மினிமலிஸ்டிக்கா இருக்க பிடிக்கலாம், இல்ல ஒரு இந்தியன் ட்ரெடிஷனலோட ஒரு எலிமெண்ட்ஸ் டிசைன் எலிமெண்ட்ஸ் வர பிடிக்கலாம், நிறைய அதில் ஆர்னமெண்டல் ஒர்க் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலி இம்பேர்ட் பர்சனுக்கு இந்த வாட்டர் டேப் எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து நீங்க எவ்வளவு யூனிக்கா பண்ணலாம். இதுக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் எதுவுமே கிடையாது. கரெக்டா நீங்க வந்து எவ்வளவு யூனிக்கா பண்றீங்களோ அதுக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேனும் ஒரு கிங் ஃபிஷரும் ஒரு கன்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க ஒரு ஸ்டோரி எழுதணும். ஆனா அந்த ஸ்டோரியோட எண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த கிங் ஃபிஷர் என்ன சொல்றதுன்னா ஆஃப்டர் ஆல் நீ ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிடுது. என்ன நடந்திருந்தா அந்த ஃபிஷர்மேன்கிட்ட அந்த கிங் ஃபிஷர் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்க 4 லைன் அந்த கதையை எழுதணும். சரிங்களா? ஒரு கதை, அந்த கதையில 2 பேர் பேசிக்கிறாங்க, ஃபிஷர்மேனும் கிங் ஃபிஷரும். என்ன நடந்திருந்தா அந்த கிங் ஃபிஷர் மீன் கொத்தி பறவை வந்து அந்த மீனவனை பார்த்து நீயும் ஒரு மனுஷன் தானே கடைசியில அப்படின்னு சொல்றதுன்னா அந்த கன்வர்சேஷன் மேபி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம், அவர் ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்ல அவரோட சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுல ஒரு எமோஷன் இருக்கு பாருங்க. அந்த எமோஷன் இந்த 4 வரி கதையிலையும் ஒரு எமோஷன் இருந்ததுன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எல்லா ஒர்க்கும் அது ஸ்கெட்சா இருந்தாலும் சரி, நீங்க பண்ற ஸ்டோரியா இருந்தாலும் சரி, அந்த டிசைன்ல ஒரு எமோஷன் இருந்ததுன்னா அந்த மார்க் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இது இன்னொரு டிப்ஸ் நான் சொல்ல விரும்புது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் அந்த ஸ்டோரில இருந்து கேட்கறாங்க. விஷுவலைஸ் அண்ட் டிரா ஸ்டோரி சினாரியோ வித் கன்வர்ஷன் 3 frames given below. அந்த ஸ்டோரியை ஒரு 3 ஃப்ரேம்ஸ்ல வரைய சொல்லுவாங்க. அந்த ஃபிஷர்மேனும் அந்த மீன் கொத்தி பறவையும் பேசிக்கிறத ஒரு 3. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 3 மணி நேரத்துல வரையுது. நம்ம நார்மலா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணோம், இந்த ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துப்போம். அதை எடுத்துக்கூடாது. அதுதான் சொன்னேன், ஸ்பீடு டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்ஷன் ஆகாம வரையணும் அதுக்கு. ஓகே. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் சொன்னேன். ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் விஷுவலைசேஷனுக்காக ஒரு கொஸ்டின். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு நம்ம நார்மலா நம்ம வீட்டு ரூஃப் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி 10 அடி ஹைட் இருக்கும். இந்த 10 அடி உயரத்துல இருந்து ஒரு கேமரா மாதிரி வச்சு ஒரு வியூ காட்டுறாங்க. அந்த வியூ ஜன்னல் வழியா இன்னொருத்தர் நிக்கிறாரு வெளியில. ஸோ இப்போ அந்த ஜன்னல்ல இருந்து பாக்குறவர் என்ன பாக்குறாருன்னு வரையணும். அவரோட வியூல இருந்து நீங்க வரையணும். அப்படி பாத்தீங்கன்னா
ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு 5 அடி 6 அடி இருப்பாரு. 6 அடியில இருந்து வரையும்போது அவருக்கு என்னென்ன கண்ணுல இருந்து அவர் பார்வையில் என்ன தெரியுன்றதை வரையணும். அந்த பக்கத்துல இருந்து வரையணும். ஸோ இதுல வந்து உங்க விஷுவலைசேஷன் ஸ்கில்லும் இருக்கு, உங்களுடைய ஃபைன் ஆர்ட் ஸ்கெச்சிங்கும் இருக்கு. ஏன்னா அதுல ஹியூமன் இருக்காரு, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அப்புறம் கர்டைன்ஸ் இருக்கு, சோஃபா செட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க வரையணும், அந்த பர்ஸ்பெக்டிவ்ல வரையணும். ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி வரைய நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணணும். நீங்க நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஒரு +2 பசங்க இப்போ இருந்தா நான் ஆரம்பிக்க போறேன்னா இந்த அடுத்து ஒரு 6 மாசம் ஒரு நல்ல பீரியட். நீங்க வந்து இப்பவே ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு, இதை எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த அடுத்த ஒரு 6 மாசத்துல நீங்க நிறைய கத்துக்கலாம். நல்லா படம் வரையணும் இல்லை, நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலே போதும். ஸோ நல்லா படம் வரையினா நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த NID NIFT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. எஸ் சார், மிகச்சிறப்பு. இப்போ வந்து இந்த ஃபேஷன் டிசைன் துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை ரொம்ப விலாவாரியா சொல்லியிருக்கீங்க. நுழைவுத் தேர்வுகளுக்கு எப்படி தயார் செய்து கொள்வது, அது மாதிரி வினாக்களை கூட நீங்க முதல் முறையா இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில பேசுறோம்னு நினைக்கிறேன். மிக மிக சிறப்பு. இப்போ வந்து இப்போ ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு, எந்தெந்த துறைகள்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? ஏன்னா எல்லாருடைய கேள்வியா தான் இருக்கும், படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ நம்ம ஃபேஷன் டிசைன் எடுத்துக்கிட்டோம் சார், நமக்கு வந்து பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட்ல ஒரு லிமிடெட் தான் நமக்கு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க துறையில தான், நம்ம டிஃபென்ஸ் இதுல தான் இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்கு, அவங்க வந்து டெக்ஸ்டைலுக்கு வச்சிருக்காங்க. இதை தவிர நிறைய இந்த ஸ்பெஷல் டெக்ஸ்டைல் லைக் டெக்னிக் டெக்ஸ்டைல் சொல்லப்படுற, நீங்க வந்து எளிதில் தீப்பிடிக்க முடியாது. இப்போ ஃபயர் எக்ஸிபிட், ஒரு ஃபயர் மைன் வந்து போறாரு, ஒரு ஃபயர் பிள்ளைனா எளிதில் தீப்பிடிக்க முடியாது, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும். மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய தேவைப்படுது. இதுல வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த பேராஷூட்ஸ் மாதிரியானதோ இல்ல ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்க ஒரு அட்டாமிக் டிவைஸ் ஒன்று பண்றாங்க, அதுக்கும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தான் தேவைப்படும். ஒரு கவச பொருள் பண்றதுல டெக்ஸ்டைல் தான் வரும். ஸோ இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நிறைய கவர்மெண்ட் செக்டர்ல நமக்கு வந்து ஆர்மி இந்த டிஃபென்ஸ் சைட் நிறைய, அது வந்து என்னை விட நீங்க இதுல கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதுல விழிப்புணர்வு இருக்கும், நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதை பத்தி இப்போ ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் என்கிற தொழில்நுட்ப ஜவுளி, அது தொடர்பான வடிவமைப்பு வந்து நிறைய துறைகள்ல தேவைப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னுடைய துவக்க உரையில சொன்ன மாதிரி இப்போ ஒரு போர் விமானியோட உடை, பிறகு அந்த பனி மலையில இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கான பிரத்யேக உடைகள், பிறகு விண்வெளி வீரர்களுக்கான உடைகள், பேராசூட் அதனுடைய வடிவமைப்பு, அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த துணி, இப்படி பல துறைகளில் வந்து இப்போ நிகழ்காலத்தில் குறைவாக இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் மிக அதிகமான வாய்ப்புகள் ஃபேஷன் டிசைனிங் படித்தவர்களுக்கும் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் என்கிற இந்த தொழில்நுட்ப துணியை ஒரு சிறப்பு ப்ராஜெக்டாக அல்லது இன்டர்ன்ஷிப்பாக செய்தவர்களுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வருவதற்கு நிறைய பிரகாசமாக இருக்குது என்று நான் நினைக்கிறேன். கரெக்ட். நன்றி சார். ஆக்சுவலி அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நிறைய மக்கள்கிட்ட கிடையாது. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த பேராஷூட்டோ ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மெஷின் பண்றதோ இல்ல இப்ப விமானியோட உடைகளோ இல்ல விண்வெளித்துறையோட உடைகளோ நமக்கு நிறைய தெரியுது இல்ல. நீங்க நல்லா சொன்னீங்க சார், நிறைய கருத்துக்கள் அதுல இருந்து நிறைய பாயிண்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்போ இல்ல கவர்மெண்ட் செக்டரை விட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒரு கார்பரேட்ல பண்ணலாம்னா கார்பரேட் பக்கத்துல ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வந்து ஆதித்யா பிள்ளை கொடுக்குறாங்க, வர்த்தமான் கார்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அரவிந்த் மில்ஸ் இருக்காங்க, ஹை டிசைன், லைஃப் ஸ்டைலு, நீங்க காதிம்ஸ் ஃபுட்வேர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி, ரிலையன்ஸ் செக்மெண்ட்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விகேசி, நீங்க நம்ம நார்மலா பாக்குற பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதுல எடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்குது, ஃபாரின் பிராண்ட் இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சஸ்டைனபிள் பேஸ்டா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஒரு இவ்வளோ க்ரோர்ஸ் பீப்புள் நிறைய வேஸ்டேஜ் டெவலப் பண்றோம். இந்த வேஸ்டேஜ்ல இருந்து நம்ம எல்லாம் பண்ண முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இவ்வளோ பனானா ட்ரீஸ், ஒரு பனானா வந்து நம்ம மரம் காய்ச்ச உடனே அந்த பழம் காய்ச்சனே மரத்தை வெட்டு தான் தரும். ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர்ல ஒரு பனானா ட்ரீ இருந்ததுன்னா அவ்வளோ இது என்ன பண்றது, வெட்டினா வேஸ்டா தான் போகும். ஒரு என்வரன்மெண்டலுக்கு அது வந்து பொல்யூஷன் ஆகிற சிச்சுவேஷன். ஸோ பனானா ஃபைபர் நிறைய பேர் பண்றாங்க. அதுல எனக்கு பிடிச்சது ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு, நான் வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்றாங்கன்னா பெட் பாட்டில் என்ன பண்றாங்க, நீங்க பார்த்த மாதிரி ஒரு பெட் பாட்டில்ஸ் சின்ன கிரானியூலா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அதுல இருந்து பாலிஸ்டர் இழையை எடுத்து அந்த இழையில இருந்து ட்ரெஸ் ரெடி பண்றாங்க.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட் பாட்டில்ஸ் நம்ம நீர்நிலைகளை நம்ம அசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலாம். அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்கேல், நம்ம மீன் செதில்கள் சொல்றோம் இல்லையா, மீன் செதில், மீன் தோல், அப்புறம் நம்ம கோழி இருக்கு இல்லையா, நம்ம சிக்கன் லெக் நம்ம அவ்வளோவா வெட்டி தூக்கி போட்டுருவாங்க நம்ம கடையிடலாம். அந்த சிக்கனோட பாதத்துல இருக்கிற ஸ்கின் எடுத்து அதுல இருந்தும் மணி பர்ஸோ, பெல்ட்டோ, லெதர் ப்ராடக்ட்ஸோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்ல சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ல நிறைய ஃபேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா சைடு. இப்போ மேடம் வந்து சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சினிமா துறையில போறது, ஒரு செலிபிரிட்டிக்கான டிசைன் பண்றது, செலிபிரிட்டியை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்குன்னு ஒரு சீருடைகள் பண்றது, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் பண்ற கம்பெனிக்கு பண்றது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு டிஷர்ட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளோ T20 குரூப்ஸ் இருக்கு. இதை தவிர நிறைய இந்தியன் கபடி லீக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சின்னதுல இருந்து பெரியதுல இருந்து நிறைய மாரத்தான் குரூப்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் டிஷர்ட்ஸோ அவங்களுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் வேர் எக்யூப்மெண்ட் நிறைய டிசைனர்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபேஷன் துறையில, ஃபேஷன் டிசைன் துறையில பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு. இது தவிர உங்களுக்கு ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங், நீங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு உலகமே வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க இங்க இருந்து நான் ஜெர்மன்ல இருந்து நான் ஒரு பொருளை வைக்கணும், தஞ்சாவூர் மாமி அதுக்கு நான் பெங்களூர்ல நான் ஜெர்மன்ல வைக்கணும், ஒரு யூஎஸ்ல வைக்கணும். ஒரு அகல் விளக்கு இங்க இருந்து ஒரு அகல் விளக்கு நம்ம மட்பாட்ட காலேஜ்ல இருந்து ஒரு சின்ன அகல் விளக்கை வாங்கி அதுல ஒரு சின்ன வேல்யூ எடிஷன் பண்ணி அது இங்க இருந்து நெதர்லாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மெர்ச்சன்டைசிங் ஜாப், ஒரு ரிட்டைல் ஒர்க், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு துறையா நீங்க கன்சிடர் பண்ணி இதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். எஸ் சார். இது தவிர உங்களுக்கு அடுத்து சார் நெக்ஸ்ட் கார்பரேட்ல நீங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க, பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், மாருதி மாதிரி ஒரு கார் கம்பெனி, இல்லை ஹூண்டாய் மாதிரி ஒரு கார் கம்பெனி மாதிரி ஒர்க் பண்ணணும், டாட்டாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் எடுக்கிறீங்க, FDDலையோ நிஃப்டிலையோ இல்லை நம்ம சொல்கிற மற்ற காலேஜில் எடுத்தீங்க அப்படின்னா CMF சொல்லுவாங்க, கலர் மெட்டீரியல் அண்ட் டெக்ஸ்சர்ஸ். இப்போ நீங்கள் கார் உள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமொபைலில் கார் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேப்ரிக் சுற்றி இருக்கிற ஒரு இடம் தான். உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா துணி இருக்கும், லெதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கலர் அண்ட் டெக்ஸ்சர் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த கலர் நல்லா இருக்கா, சீட்டோட கலரும் நம்ம ரூஃபோட கலரும் ஒத்து போகுதா, இல்லை இதெல்லாம் ஒரே ஹார்மோனியில் இருக்கா, ஒரு ஒத்துசைவா இருக்கா, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியில இருக்கா நம்ம பார்ப்போம் இல்லையா. நம்ம ஷர்ட் பேண்ட் பார்க்குற மாதிரி இப்போ கார் இன்டீரியர் பார்ப்பாங்க. இந்த கலர் மெட்டீரியல் டெக்ஸ்சர் டிசைனர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கார் கம்பெனியில் உண்டு. நீங்க வந்து ப்ரிஃபரபிளி டிசைனர்ஸ் தான் எடுப்பாங்க, ஃபேஷன் டிசைனர்ஸ் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் எக்ஸ்டீரியர் என்ன கலர் காம்பினேஷன் நீங்க பார்ப்போம். ஒரு கார் எக்ஸ்டீரியர் கலரை வந்து சும்மா எடுத்துட மாட்டாங்க. ஒரு கலர் டிசைன்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலி டெக்னிக்கல் ஜாப். நீங்க சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வெயில்ல ஒரு ஹைவேல போறீங்கன்னா உங்க கார் வர்றது தூரத்துல உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் கலர் சூஸ் பண்ண முடியுமே. அந்த கலர் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் தூரத்துல இருந்து ஐடென்டி பண்ற மாதிரி இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு கண்ணை உறுத்தாத மாதிரி, ஏத்தால வரவங்களுக்கு கண்ணில் பழிந்து அடிக்காத மாதிரி அழகாகவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கலர் டிசைன். அந்த கலர் மேல கிராஃபிக்ஸ் போடுறது என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் போட்டால் என் காரோட ப்ராப்பர்ட்டி யார், என்னோட காரோட எமோஷனுக்கும் என்னோட எமோஷனுக்கும் மேட்ச் ஆகும்லாம் பண்றாங்க. ஸோ கலர் அண்ட் மெட்டீரியல் டிசைனர்ஸ் CMF ஒர்க்கோ இல்லை உங்களுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனர்ஸ்க்கோ ஆட்டோமொபைல் டிசைன்லயும் சரி, அது போத் காராக இருந்தாலும் சரி, டூ வீலர் இருந்தாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நீங்கள் சேலரி கேட்டீங்க ஏற்கனவே. சேலரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், நான் முக்கியமான ஜாப் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டேன். அவர் ஃபேஷன் டிசைனராக இருக்கலாம், விர்ச்சுவல் மெர்ச்சன்டைசராக இருக்கலாம், ரிட்டைல் மேனேஜராக இருக்கலாம், ஒரு பையர், ஒரு ஸ்டைலிஸ்ட், நான் சொன்ன CMF, ஒரு ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட் கூட ஆகலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி. நீங்கள் நார்மலாக ஒரு Tier 1 கம்பெனி இல்லை ஒரு Tier 2 கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரை உங்களுக்கு ஸ்டார்டிங் வரை கிடைக்கும். இதே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு 9 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து ஸ்கில் பேஸ்டாக நான் சொல்றேன். இந்த டிசைன் எல்லாமே ஸ்கில் பேஸ்ட். உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ தான் அதில் பேசணுமா, மற்ற இன்ஜினியரிங் ஜாப் மாதிரி நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் ஜாப் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூமே கொடுக்குறது, CV கொடுத்து வேலை வாங்க கிடையாது. இதில் உங்கள் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம். உங்களோட டிசைனரோட உங்கள் ஒர்க்கு நீங்கள் 8 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஃபீல்டுலன்னா நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க, என்ன மாதிரியான ஸ்கெச்சிங் இதில் பண்ணுறீங்க நீங்கள் காட்டணும், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் காட்டுவீங்க. அது நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேலரி வந்து இதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நார்மலா ஒரு 10+ இயர்ஸ் சேர்க்கலாம், அவங்க வந்து 15+ இல்ல 25+ கூட வாய்ப்பு இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பியூர்லி ஸ்கில் பேஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன். உங்களை வந்து நீங்க சாதிச்சு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். பாரு, சினிமால போடலாம். ஃபர்ஸ்ட் படம் நிரூபிச்சிட்டீங்க, 2வது படம் 100, 3வது படமும் 100 நாள் ஓடிச்சுன்னா நாட்டுமணி என்ன ஆகும்? உங்களுடைய சேலரி எங்கே போகும்? அதே மாதிரி தான் டிசைன். இது ஒரு செலிபிரிட்டி ஜாப் தான் இது. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுடைய சேலரியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரொம்ப பெருசாவே இருக்கும். மிக சிறப்பு, மிக விரிவான ஒரு பதில். பிறகு எப்ப தோராயமா எவ்வளவு வருமானம் கிடைக்கும்ன்ற தகவலோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி, இப்ப வந்து இந்த மாதிரி தேசிய நிறுவனங்கள், பிறகு பல்கலைக்கழகங்களை தாண்டி பாலிடெக்னிக்ல கூட இந்த இந்த மாதிரியான 3 வருட பட்டய படிப்புகள், அப்பேரல் டிசைனோ அல்லது அது தொடர்பான படிப்புகள் உண்டு. பிறகு பல மாவட்டங்களில் கூட இது தொடர்பான MSME மூலமாக தொடர்பான இந்த ஃபேஷன் டிசைன், அப்பேரல் டிசைன் தொடர்பான படிப்புகள் இருக்கு. அதை பற்றிய விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வது நிகழ்ச்சியினுடைய கடைசி பதிலாக அமையும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பாலிடெக்னிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி பாலிடெக்னிக், கரூர் கவர்மெண்ட் காலேஜ் பாலிடெக்னிக் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பாலிடெக்னிக், உமன்ஸ் பாலிடெக்னிக்லாம் நம்ம கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோடது அப்பரல் ATDCன்னு சொல்ல போற அப்பரல் ட்ரைனிங் அண்ட் டிசைன் சென்டர்ல சென்னையில இருந்து இருக்கிறாங்க. அவங்க தாம்பரத்துல, கிண்டியில இருக்கிறாங்க. தாம்பரம், கீழ்பாக், தென் தருமபுரி, அவினாஷி, திருவள்ளூர், அரியலூர், சேலம், பரமக்குடி, சேலம், திருப்பூர்னு சொல்லிட்டு நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லா முக்கியமான இடத்துலலாம் அவங்க வந்து சென்டர் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா they have a 3 years ப்ரோக்ராம். அதுல வந்து வொகேஷனல் கோர்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அந்த வீடியோ பார்த்துடலாம். நன்றி சார். நன்றி, மிகச் சிறப்பு. இது ஒரு புதுமையான ஒரு தலைப்பு. எல்லோரும் வந்து பொறியியல், மருத்துவம், கலை அறிவியல் படிப்புகளுக்கு தான் பொதுவெளியில வெளிச்சம் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஷன் டிசைன் என்கிற ஆடை வடிவமைப்பு துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள், அதற்கான நுழைவுத் தேர்வுகள், அங்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, முடித்த பிறகு அதற்கான வேலை வாய்ப்புகள் என்ன என்று ஒரு பரவலான ஒரு பார்வையை நாம் பொதுவெளியில் பகிர்ந்திருக்கிறோம். மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி, பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது நம்முடைய பார்வையாளர்களுடைய கேள்விகளை நாம் எடுத்துக்கொண்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இப்பொழுது, காமர்ஸ் பயிலும் குழந்தைகளுக்கான வாய்ப்பு இதில் எந்த அளவு உள்ளது என்று கூறுங்கள் ப்ளீஸ். நான் சொல்றேன் சார். காமர்ஸ் படிக்கிற பசங்க நிஃப்ட் எழுதலாம், FTD எழுதலாம், NAD எழுதலாம், யூசிட் கூட எழுதலாம். நீங்க காமர்ஸ் படிக்கிற பசங்க இது எல்லாமே பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. நானும் மேடம் சொன்ன ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங்கும் போகலாம், நீங்க CMF டிசைனர் ஆகலாம், ஃபேஷன் டிசைனர் ஆகலாம், ஃபுட்வேர் டிசைனர் ஆகலாம். நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேடம் நீங்க ஆட் பண்ணுங்க மேடம், உங்களுக்கு தகவல் இருந்தா. இது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப்லாம் பண்ணுறதுக்கான வந்துட்டு பேஸ் வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தி. இவங்களுக்கு அக்கௌண்டிங்கு, GST இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் போகலாம். ஃபேஷன், ஃபுட்வேர் இதில் வந்துட்டு பிஸ்னஸ் ஃபீல்டில் போகலாம். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரபிள் எதில் வரும்னா நம்ம ஸ்கெட்சிங் ட்ரபிள். அதனால இவங்க சாஃப்ட்வேர் சைடில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாலேஜ் கேதர் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, சாஃப்ட்வேர்ன்ற ஒரு டூல் வந்துட்டு இருக்கிறதுனால ஈஸியா வந்துட்டு அதுல அவங்க ஷைன் பண்ணலாம். ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸை தவிர மற்ற படிப்புகள்ல இவங்க சேர்ந்துடலாம். ஆமா சார். அடுத்த கேள்வி, is it compulsory to write entrance exam to join fashion design course? Fashion design படிப்புகளை சேர்வதற்கு இந்த நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக எழுத வேண்டுமா அப்படின்னு ஹரிணி ரமேஷ். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போகணும்னா கம்பல்சரி வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருந்தாதான் வந்துட்டு போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், INI இன்ஸ்டிடியூட்ஸ் போறதுன்னா யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே தமிழ்நாடோ இல்லை வேற அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே பண்ணணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே அவங்க வந்துட்டு அவங்க எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் தராங்களோ அப்போ போய் அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வேக்கன்சிஸ் பொறுத்து இது பண்ணிக்கலாம்.
Vasan, hello Farhana ma'am, kindly let me know if it is all right to have more creative skills than having technical skills in excelling the footwear design courses. கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு டிசைனிங் பேக்ரவுண்டு வந்துட்டு ஜாஸ்தி உங்களுக்கு தேவை. அதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபேஷனில் எப்படி வந்து நம்ம நியூ டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, பனானா, லோட்டஸ் இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, அதே மாதிரி லெதர்லேயும் நிறைய வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஃபுட்வேர்க்கு. இப்போ நான் லெதர் வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது நான் லெதருக்கு. ஏன்னா பொல்யூட் கிரியேட் ஆகிறதுன்றதுனால இப்போ லெதர் செக்டார்ஸோடைய நான் லெதர் செக்டார்ஸ்க்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு டிசைனிங்கில் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பேசிக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்குன்றது அவசியம். எந்த கோர்ஸ்னாலும் சரி, ஃபேஷன் டிசைனிங்னாலும் சரி, ஃபுட்வேர்னாலும் சரி. ஏன்னா ஃபுட்வேரில் இருக்கிற நம்மளுக்கு அந்த கட்டிங், க்ளோசிங்கு, நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேட்டர்ன் மேக்கிங், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி ஃபுட்வேரில் வந்துட்டு கட்டிங், க்ளோசிங்கு, ஃபினிஷிங்கு, அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் கம்பல்சரி அதில் ஒரு பார்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட். Hello sir, does BTech Handloom and Textile Technology offered by Indian Institute of Handloom Technology, Salem, is similar to fashion technology course or is it a different subject domain? Please explain. Vasumadin கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சேலத்தில் இருக்க ஹேண்ட்லூம் டெக்னாலஜி மோர் லைக் மேடம் நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் மேடம். சொல்லுங்கள் சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மோர் லைக் நிஃப்டில் இருக்கிற மாதிரி பிஎஃப் டெக் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட்லூம் டெக்னாலஜி தான் இருக்கும். அதில் அது பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த சேலத்தில் இருக்கிற கல்லூரி பற்றின ஒரு விழிப்புணர்வு அவ்வளோவா வெளியில் இல்லை. ஸோ அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான். இவன் நம்ம இதுலேயும் இந்த இதை மிஸ் பண்ணிட்டோம் நம்ம பேசுறதுக்கு. எனிவே இந்த கொஸ்டின் வந்து நம்மளால அது சிமிலர் லைக் நிஃப்ட் கோர்ஸ் மாதிரி தான். மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். சார் இது வந்து பேசிக் வந்துட்டு இங்கே ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் பேஸ் தான் வந்துட்டு ஜாஸ்தி. அங்கே வீவிங்கு, டையிங், பிரிண்டிங்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங்ஸ் ரிலேட்டட் இட்ஸ் லெஸ். Okay. Right. Sir, I am 24 years old. I want to do masters in design engineering. I want to change my career guideline. What are all the possible job opportunity? போர்ச்செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. போர்ச்செல்வி, நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கிறதால நீங்க சீட் எழுதலாம். சீட் எழுதி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன், அது வந்து இப்போ நவம்பர்ல வரும் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அரியருமே இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க சீட் எழுதி ஐஐடிஸ்ல உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு 7 ஐஐடியில் உங்களுக்கு வந்து எம்டெஸ் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க தாராளமாக டிசைன் படிக்கலாம். அதில் இண்டஸ்ட்ரியல் டிசைனோ, ப்ராடக்ட் டிசைனோ, இல்லை நீங்க நிஃப்ட்ல கூட நீங்க எம்டெஸ் எழுதலாம். எம்எஃப்எம் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன், ஃபேஷன் டிசைன் இருக்கு. என்ஐடியும் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ஐடியில் எம்டெஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கு, ஐஐடியில் எம்டெஸ் பண்ண ஆப்ஷன் இருக்கு, அப்புறம் நிஃப்ட்லேயும் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் எஃப்டிடிலையும் நீங்கள் பண்ணலாம். அந்த 4 இன்ஸ்டியூட்லையும் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் ரொம்ப நல்லது. நீங்கள் ஏற்கனவே அதை பண்ணதால நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இது வந்து எல்லாரும் வழக்கமாக பண்ணுறது தான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல கூட பண்ணலாம் இல்லைங்களா? எஸ் சாரி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் பண்ணலாம். எஸ், எம்டெஸ் இருக்கு. சண்முகம் ராஜு கேட்டிருக்காரு, எனி கோச்சிங் கிளாஸஸ் தேர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? நிறைய இருக்கு கோச்சிங் கிளாஸஸ். நீங்க நெட்ல சர்ச் பண்ணினா நிறைய கிடைக்கும். காம்படிட்டிவ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா நிஃப்ட்ல வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் தேர். நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய பேர் மென்டர்ஸ் இருக்காங்க. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. Hello sir and ma'am, can you explain the basic needs and knowledge needed to start our own business in fashion fields? ஆகாஷ் அருள் கேட்டிருக்கார். இந்த துறையில தொழில் தொடங்க வேண்டும் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபேஷன் ஃபீல்டில் வந்துட்டு பேசிக் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலர்ஸ் ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணணும். அந்த ட்ரெண்ட் இப்போ வந்துட்டு ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிசைனருக்கும் அந்த ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ 2024 இந்த 2024ல் 27ல் தீபாவளிக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணுன்றது இப்போ வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கணுன்றது வந்து அவங்களுக்கு
அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேத்த மாரி நம்ம வந்துட்டு பர்ச்சேசிங், ஸ்டாக் வைக்கிறது, அதே மாரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எந்த மாரி கஸ்டமர்ஸ், நம்மளுடைய லொகேஷன் எந்த மாரி லொகேஷன், கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ன மாரி கார்மெண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து சென்னையில வந்து சிங்கிள் ஃப்ராக்கோ, இல்ல வந்துட்டு 2 பீஸ் ட்ரெஸ்ஸஸ், அதாவது டாப்பு, ஜீன்ஸு, டாப்பு அந்த மாரி, இல்ல கிராப் டாப்ஸ் அந்த மாரி வந்துட்டு சென்னையில நான் வாங்கி வச்சோனே ஈஸியா வந்துட்டு மூவ் ஆகும். இதுவே நான் கொண்டு போய் ஆத்தூரோ, இல்ல வந்து சித்தோட்லயோ, இல்ல வேற எங்கேயாவது ஒரு சின்ன சிட்டில கொண்டு வந்து போய் வைக்கிறோம்னா அந்த மாரி இருக்காது. ஸோ வி நீட் டு ஹேவ் அ கஸ்டமர். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யாருன்றது தெரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்கணும். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எந்த மாரி ரேஞ்சில அவங்க வாங்கலான்றது இருக்கணும். தென் இந்த ஃபோர்காஸ்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். தே கேன் வெரி நைஸ். சக்சஸ். அது ஒரு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய நாம் ஒரு 80 நிமிடங்களாக ஃபேஷன் டிசைன் பற்றியும், ஃபேஷன் டிசைனில் இருக்கக்கூடிய படிப்புகள், நுழைவுத் தேர்வுகள், அதில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், பிறகு நிறைய புது புது விஷயங்களை கூட பேசணும். கைவினை கலைஞர்களுக்கு ஃபேஷன் கோர்ஸ்ல ஒரு 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 வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு பிரத்யேகமாக நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. பிறகு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இருக்கிறது. கணக்கு பாடம் படிக்காம ஒருத்தர் வந்து ஒரு வாகன வடிவமைப்பாளர் ஆகலாம், ஆட்டோமொபைல் டிசைனர் ஆகலாம் என்று பல புதிய புதிய தகவல்கள். ஃபேஷன் போட்டோகிராஃபர், ஃபேஷன் ஜேர்னலிஸ்ட், விஷுவல் மர்ச்சன்டைசிங் என்கிற பொருட்களை காட்சிப்படுத்துவது என்று பல தரப்பட்ட தகவல்களை இன்னும் நிறைய நேரம் கொடுத்தா நீங்க 2 பேரும் தொடர்ந்து பேசுவதற்கு தயார் என்பது எனக்கும் தெரியும். ஆக நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு 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 புதிய, ஒரு புதுமையான ஒரு படிப்பை பற்றி பொதுவெளியில் தமிழில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த தகவல்களை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு இந்து தமிழ் திசையின் சார்பிலும் வாசகர்கள் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இப்படிப்பட்ட மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் இந்து தமிழ் திசைக்கு நம் அனைவரின் சார்பிலும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை வழங்கிய விஐடி சென்னை நிறுவனத்திற்கும், உடன் வழங்கிய ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி மற்றும் சவிதா பொறியியல் கல்லூரி நிறுவனங்களுக்கும் நமது நன்றி. பார்வையாளர்கள் அனைவரும் மிக நுணுக்கமாக நிகழ்ச்சியை பார்த்து அதில் கேட்கப்பட்ட கேள்விகளே அதற்கு அதோட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆழத்தை நமக்கு உணர்த்தியது. மிக சிறப்பான கேள்வி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியை பற்றி கூட ஒரு கேள்வி வந்திருந்தது. மிக சிறப்பு. இப்படிப்பட்ட பார்வையாளர்கள் நிறைந்த இந்த இணைய அரங்கில் இணைந்திருக்கிற பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. பிறகு இந்த நிகழ்ச்சியில் முதலாக பதிவு செய்த 10 பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்களை பற்றிய விவரங்கள் நான் இப்பொழுது நன்றி சொல்லி முடித்த பிறகு திரையில் உங்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்படும். அந்த உங்களுக்கான புத்தகங்கள் உங்களுடைய வீட்டு விலாசத்திற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து பிற மிக முக்கியமான நிகழ்வுகளில் நாம் இணைவோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்த எல்லா நிறுவனங்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.